நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயரும் தொலை எடுத்து தேசமுயதிருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர்மன் கிழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார் மொழி எம்முடனவர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி உரையாசிரி சிவக்கமணி ஐயாவுடைய திருவடிகளை நீள நினைந்து அடியனுடைய ஞானாசிரி பிறந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இந்த மணிவாசர் அர்ப்பணி மன்றத்தின் சார்பாக நடக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் குருபூசை விழாவிலே முதல் நிகழ்ச்சியாக மங்கள இசை நல்கிய வித்வான் முரளிநாதேஸ்வரர் வித்வான் அவர்களுக்கும் திருமுறை விண்ணப்பம் இங்கு அருளி செய்த செல்வி பிரார்த்தனா மற்றும் நீலாவதி அவர்களுக்கும் மற்றும் இங்கு சிறப்பு சொற்பொழிவாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய போற்றுதலுக்கும் வழிபாட்டுக்கும் உரிய அருணை பாலராவாயர் ஐயா அவர்களுக்கும் அவரை தொடர்ந்து வருடம் இங்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்களையும் வணங்கி கொண்டு இந்த நல்லதொரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஓதுவாமூர்த்திகள் ஜம்பலிங்கம் ஐயா அவர்களுடைய திருவடிகளை மனமொழி மைகளாலை வணங்கி மன்றத்தினுடைய அன்பர்கள் அத்துணை பேருடைய திருவடிகளையும் மனம் மொழி மைகளாலை வணங்கி அமைகின்றேன். கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்கள் தாய்மார்கள் எல்லோரையும் மனம் மொழி மைகளால் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, அடியனுக்கு வேத உள்ளுரை ஆவன என்று சொல்லி தலைப்பை ஐயா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். எப்பொழுதுமே ஐயா கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பாக கொடுப்பாங்க. அதனால் அடியார் 2 தலைப்பு கொடுக்கின்ற பொழுது இந்த தலைப்பில் பேசலாம் என்று சொன்னாங்க. முதல்ல இந்த தலைப்பு எங்கே இருக்குது அப்படின்னு அடியன்னு சொல்லிடுறேன். அப்புறமா தலைப்பை ஒட்டி நம்ம பெரிய புராணத்தில் தான் இந்த தலைப்பு திருநீலநக்க நாயனருடைய புராணத்தில் வருது. திருநீலநக்க நாயனருடைய புராணத்தில் அன்பர்கள் அப்படியே கொஞ்சம் கவனித்தா நல்லாயிருக்கும். ஆமாம், கொஞ்சம் நுட்பமான விஷயங்கள் வேதத்தை பற்றி ஆகமங்கள் பற்றி பெரிய புராணத்தில் பல இடங்களில் பேசப்பட்டிருக்கு. அந்த வேதத்தை பற்றி சொன்ன ஒரு சில இடங்கள் மட்டும் நாம் இன்றைக்கி சிந்திக்கிறோம். ஆகமத்தில் இருக்கிறத சும்மா ஒரு மேற்கோளுக்காக எடுத்துக்கலாம். திருநீலநக்க நாயனருடைய புராணத்தில் தான் இந்த இடம் வருது. திருநீலநக்க நாயனார் அவர் ஒரு அந்தனர் குலத்தை சார்ந்தவர், பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடியவர். அதே மாதிரி அடியார்கள் யார் வந்தாலும் அவர்களை பாத பூஜை செய்து அவர்களுக்கு முறையாக அன்னம்பாளிப்பெல்லாம் செய்து வரக்கூடிய ஒரு பெரும் தொண்டை செய்து வந்தவர். அந்த புராணத்தில் தான் சேக்கிழ பெருமான் இதை சொல்கிறார். வேத உள்ளுரை யாவன விரிவுணல் வேணிநாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்று காதலால் அவை 2மே செய் கருத்துடையார் என்று சொல்லுவார். வேத உள்ளுரை யாவன விரிவுணல் வேணிநாதர் தம்மையும் அப்படின்னா சிவபெருமானையும் அடுத்து சொல்கிறார். அவர் அடியாரையும் நயந்துன்னர். அவர் அடியாரையும் நயந்து அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியோட, அப்புறம் நயந்து பாத பூசனை செய்வதும் பணிவதும் என்றனர். அடியார்களுக்கு பாத பூசை செய்து அவர்களெல்லாம் பணிந்து இல்லத்திற்கு அழைத்து சென்று அன்னப்பாளிப்பு செய்யக்கூடியவர் திருநீலநக்க நாயனார். ஒரு அந்தனர் குலத்திலே வந்தவர். அதற்கு சான்று புராணத்தில் எங்கே இருக்குது அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமான் அவருடைய மனைக்கு செல்லுகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமானை உபசரித்து அவர் மனையில் தங்க வைக்கிறார். அப்படி தங்க வைக்கின்ற பொழுது கூட யாழ்ப்பாணர் இருக்கிறார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், மதங்க சூலாமணியார் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் அவர் ஒரு அந்தனர் மரபை சார்ந்தவர், இவர் பாணர் குலத்தை சார்ந்தவர். அப்படி இருக்கிற பொழுது கேட்கிறார் அவர்கிட்ட, சாமி இந்த மாதிரி யாழ்ப்பாணர் தங்கணும் என்று சொல்லுகின்ற பொழுது கொஞ்சம் கூட தயங்காமல் நம்முடைய திருநீலநக்க நாயனார் தன்னுடைய வீட்டிலே நடுமனையில் வேள்விகள் செய்யக்கூடிய அந்த பகுதியிலே தங்க வைத்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அவருக்கு பதிவு செய்து காட்டுகிறார். அவர் தங்கிய அந்த நாள் எப்பொழுது அவர் முத்தி வளர்க்கக்கூடியவர், 3 யாகங்கள் வளர்க்கக்கூடியவர் தினசரி திருநீலநக்க நாயனார். அன்றைய தினம் அந்த வேள்வி ஆனது வளமாக சுற்றி மேலெழுந்தது என்று சொல்லி
நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி பணி செய்து வந்தவர் நம்முடைய திருநீலக்க நாயனார். இது நமக்கு சாத்திரத்தில் இருக்குது. அடியார் வழிபாடு என்று சொல்லுவது சைவத்தில் 2 வழிபாடு ரொம்ப நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். கோயிலுக்கு போய் பெருமானை வழிபாடு செய்வது ஒன்று, இன்னொன்று அவர் அடியார்களை வழிபாடு செய்வது. 2 வழிபாடு. எப்போ வழிபாடு நிறைவாகிறது என்று சொன்னால் 2 வழிபாடு முடிகின்ற பொழுது தான் நிறைவாகிறது. இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய வழிபாடு நிறைவாவது அடியார் வழிபாட்டில் தான் நிறைவாகுது. சிவஞான சித்தியார் 12ஆம் சூத்திரத்தில் நமக்கு நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியர் சொல்கிறார், ஈசர்க்கு அன்பிலார், ஈசர்க்கு அன்பிலார், அடியவர்க்கு அன்பில்லார், எவ்வுயர்க்கும் அன்பிலார், தமக்கும் அன்பிலார், அறிவில்லா பிணங்களுடைய இணங்கிற்றியன் விடுனி அப்படின்னார். அப்படின்னா யார் ஒருவருக்கு அடியார்கள் மேலே அன்பு இல்லையோ அவங்களுக்கு இறைவன் மேலே அன்பு இல்லை என்று சொல்லுகிறார் அருளந்தி சிவாச்சாரியர் சொல்கிறார். அது சிவக்கமணி ஐயா அந்த மேற்கோள் அடிக்கடி எடுத்துக்குவார் பெரிய புராணத்துக்கு. அப்படின்னா ஒருவர் எவ்வளவு அன்பு அடியார்கள் மேலே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அளக்கக்கூடிய அளவுகோல் என்ன அப்படின்னா, இறைவன் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பை அளக்கக்கூடிய அளவுகோல் அவங்க அடியார்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு தான் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு பெரிய புராணம் நம்முடைய சித்தியாரில். அதான் அவர் சொல்வார், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. அதாவது ஆசையோடு அரணடியார் அடியாரை அடைந்துட்டு அவர் கருமம் முன்கருமமாக செய்து பூசி மொழிந்து அருஞான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரிய என்று சொல்லி சிவஞான சித்தியார் 12ஆம் சூத்திரத்தில் 2வது அதிகாரத்தில் நம்முடைய அருணதி சிவாச்சாரியர் சொல்கிறார். அதுதான் பெரிய புராணத்தினுடைய ஒரு அடிப்படையாக இருப்பது. அதே அந்த செய்தி அப்படியே பத்தராய் பணிவார் புராணத்தில் வருதுங்க. அதில் அந்த சீவன் முக்த அடியார்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதான் முடிந்த நிலை எப்படி இருப்பாங்கன்னா, ஈசர்க்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டால் ஊசி மிக குதுகுதுத்து கொண்டாடி மகிழ்வுற்று ஆசையினால் ஆவின் பின் கன்றணைந்தார் போர் அணைந்து பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த புராணத்தில் சொல்கிறாருங்க. அதாவது ஈசர்க்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டால், பெருமானிடத்தில் அன்புள்ள அடியார்களை பார்த்து அந்த சீவன் முக்த அடியார்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆசையினால் ஆவின் பின் கன்றடைந்தார் போல் அணிந்து, ஒரு அன்புக்கு உச்சமாக சொல்லணும் அப்படின்னா தாய் பசு கன்றுக்குட்டி தான் சொல்ல முடியுங்க. அந்த தாய் பசுக்கு பின்னாடி போகக்கூடிய ஒரு கன்று போல் அவர்கள் அன்போடு செல்வார்கள். அப்புறம் பணிவாக பேசுவாங்களாம், அன்பாக பேசுவாங்களாம். இப்படி தான் அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி நமக்கு பத்தராய் பணிவார் புராணத்தில் சேக்கிழ பெருமான் சொல்லுகிறார். இப்படி இந்த அடியார் வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு விரல்மிட்ட நாயனார் புராணத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. விரல்மிட்ட நாயனார் புராணம் நமக்கு சொல்லுவதே என்ன அப்படின்னா, முதிரும் அன்பின் பெரும் தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டத்தை அருள் பெற்று இறைவர் பாதம் தொலைப்பெற்றார் என்று சொல்லி முதல்ல விரல்மிட்ட நாயனார் என்ன செய்வார் அப்படின்னா, ஒவ்வொரு பதிக்கு செல்வார். ஒவ்வொரு பதிகளை சென்றவர் என்ன செய்வார்னா, அடியார் திருக்கூட்டத்தை வழிபாடு செய்வார். திருக்கூட்டத்தை வழிபாடு செய்து அதற்கு பிறகு பெருமானை வழிபாடு செய்வது, இதுதான் அவருடைய வழிபாட்டு முறை. முதிரும் அன்பின் பெருந்தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டத்து என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அங்கே சொல்கிறார். அதில் தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த திருத்தொண்ட தொகை நமக்கு வந்தது விரல்மிட்ட நாயனார் மூலமாக தான் நமக்கு வந்தது. அந்த அடியார் வழிபாட்டை நேரடியாக சொல்லக்கூடியது திருத்தொண்ட தொகை தான். சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய அவதாரமே அதற்காக ஆனது தான். நமக்கு திருமலை சிறப்பில் சேக்கிழ பெருமான் சொல்கிறார், மாதவ் அவர் ஏன் அந்த கமலினி அணிந்தது என்று சொல்லக்கூடிய 2 பெண்களை ஏன் அவர் திருமலையில் பார்த்தார் அப்படின்னு சொன்னால், அவர்கள் மலர் பறித்து கொண்டிருக்கிறார்கள் நந்தவனத்தில். இவரும் அதுக்காகத்தான் போகிறார், இறைவனுக்கு தொண்டு செய்கிறார். அவங்க உமையம்மைக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள். அந்த பக்கம் அப்படி திரும்பிடுறாரு. ஏன் திரும்பினார் அப்படின்னா, அங்கே காரணத்தை சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் என்று சொல்கிறார். ஏன் அவர் அந்த பெண்களை பார்த்தார் அப்படின்னா, ஒன்று இந்த தென்திசை வாழ வேண்டும் என்பதற்காக, இன்னொன்று என்னென்னா தீதில்லா திருத்தொண்ட தொகை தரேன்னார். திருத்தொண்ட தொகை தான் நமக்கு முதல் நூல். பெரிய புராணத்துக்கு முதல் நூல் என்று சொல்வது திருத்தொண்ட தொகை இல்லைங்களா? அது 63 நாயன்மார்கள் 9 தொகையடியார்கள் என்று சொல்லி 72 நாயன்மார்களையும் பேசியது
நமக்கு திருத்தொண்ட தொகை. அந்த திருத்தொண்ட தொகை தருவதற்காகத்தான் அந்த 2 பெண்கள் அவர் பார்க்கிறார். அப்படி பார்த்துட்டு எப்பொழுதும் போல பெருமானுக்கு தொண்டு செய்ய செல்லுகின்ற பொழுது சாமி சொல்றாரு, மாதர்வால் மனம் போக்கினை அம்மெல்லியலாருடன் காதல் இன்பம் கலந்தணைவா என்று சொல்லி மண்ணுலகத்துக்கு அனுப்புகிறார். திருநாவலூரில் வந்து அவர் அவதரிக்கிறார். அதற்கு பிறகு திருமணத்தை தடுத்தாட்கொள்கிறார். இதெல்லாம் சரீரத்தில் வரக்கூடியது. இப்போ திருத்தொண்ட தொகை நமக்கு ரொம்ப முக்கியம். திருத்தொண்ட தொகை எப்படி நமக்கு வந்தது அப்படின்னா, பறவை நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டு அவர் இறைவனை வழிபாடு செய்கிறதுக்காக அந்த தேவாசிரி மண்டபத்து வழியாக வர்றார். எப்பொழுதும் நம்ம திருவாரூர் வழிபாடு செய்ய போனோம்னா கிழக்கு வாயில் வழியாக வரணும். அப்படி கிழக்கு வாயில் வழியாக வருகின்ற பொழுது வலதுகை பக்கமாக இருக்கக்கூடிய தேவாசிரியர் மண்டபம், அங்குதான் அடியார் பெருமக்கள் குழுமி இருப்பார்கள். அந்த தேவாசிரிய மண்டபத்தை வழிபாடு செய்து கொண்டு தான் நம்ம உள்ளேயே வரணும். வழிபாடு செய்யக்கூடிய விதியே நமக்கு திருவாரூர் பொறுத்த வரைக்கும் அப்படி தான். அப்படி உள்ள வர்றார் அவர். அந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் அங்கே நிரம்ப இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இவர் அவங்களெல்லாம் பார்த்து வணங்குறார். அப்படி வணங்கி கொண்டு உள்ளே வருகிறார். அவர் என்ன நினச்சிட்டு வர்றார் அப்படின்னா, அங்கே நேரில் போய் வணங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை, அவங்கெல்லாம் பெரிய அடியார்கள், சீவன் முக்த அடியார்கள், அதனால் அவங்க நேரில் போய் வணங்க முடியாது என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னா கொஞ்சம் அப்படி ஒதுங்கி வர்றார். அப்படி ஒதுங்கி வருகின்ற பொழுது விரல்மண்ட நாயனார் என்ன நினச்சிக்கிறார் அப்படின்னா, சுந்தரன் வந்து அடியார் திருக்கூடத்தை வணங்காத போகிறான். ஏன் அப்படின்னா, சிவபெருமானுக்கு தோழர் சுந்தரர், அதாவது சிவபெருமானுடைய தோழராக இறைவனை ஏற்றுக்கொண்டார். நம்மை உமக்கு தோழமையாக தந்தனம் என்று சொல்லி திருவாரூர் பெருமானே சொல்கிறார். இவர் போய் தோழராக எடுத்துக்கல, சிவபெருமானே தோழராக வச்சுக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வணங்காத போகிறான் என்று சொல்லி அடியார்கள் நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மை அது அல்ல. அவர் ஏன் வணங்காத வர்றாருன்னா, நேரில் போய் வணங்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு ஒதுங்கி வர்றார். அப்படி வருகின்ற பொழுது தான் அவர் வந்து விரல்மண்ட நாயனார் கொஞ்சம் கோபம் வந்துடுது. கோபம் வந்த உடனே என்ன பண்ணுறார் அப்படின்னா, நம்ம திருக்கூட்டத்தை வணங்காது செல்லக்கூடிய ஆரூரன் புறகு என்று சொல்லி திருக்கூட்டத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறார். அது கூட பரவாயில்லை, அவனை திருக்கூட்டத்தை வணங்காத ஆரூரனை ஆட்கொண்ட சிவபெருமானும் புறகு அப்படி, அதுதான் எந்த சமயத்திலும் இல்லாத ஒரு இடம். அதுதான் அடியாரை வணங்காத ஊரன் புறகுங்கிறது சரி, அவனை ஆட்கொண்ட ஆரூர் பெருமானே புறகு என்று சொல்லி விரல்மண்ட நாயனார் கோவிச்சுக்கிறாரு. ஆனால் இது வந்து அவர் வணங்காத எல்லாம் வரல. அப்படி அந்த அடியார் அந்த இடத்துல தான் சேக்கிழ பெருமான் சொல்கிறார். அப்படி புறகுன்னு சொன்ன உடனேயே ஆரூர் பெருமான் சொன்னாராம், ஏப்பா நான் இருக்கிறது அடியார்களோடு தான் இருக்கிறேன், என்ன புறகுன்னு சொல்கிறையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். அந்த இடத்துல சொல்கிறாருங்க, ஞாழம் உய்ய, ஞாழம்னா உலகம், ஞாழம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகைமுன் பாட செழுமறைகள் ஓடவிடவும் உணர்வறியார்தாம் அடியார் உடன் நாம் உளது என்றால் ஆலம் அமுது செய்த பிறான் அடியார் பெருமை அறிந்தார் யார் அப்படின்னு கேட்கிறார் சேக்கிழ பெருமான். சிவபெருமானே சொல்றாராம் ஆரூர் பெருமான், ஏப்பா நான் அடியார்களோட தான் போய் இருக்கிறேன், என்ன போய் நீ புறகுன்னு சொல்றையே என்று சொல்லி ஆரூர் பெருமான் அலறாராம். சேக்கிழ பெருமான் சொல்றார், ஆலம் அமுது செய்த பிறான் அடியார் பெருமை அறிந்தார் யார் என்று சொல்லி கேட்கிறார். அதான் சொல்றார், அடியாருடன் நாம் உளது என்று சொல்லி இறைவனே அந்த இடத்துல சொல்றார். ஆனால் சுந்தரர் எப்படி வர்றாருன்னா, அவங்கள வழிபாடு செய்யறதுக்கு நேரில் போய் வழிபாடு செய்ய தகுதி இல்லை என்று சொல்லி அப்போ அவர் மனசில் நினைச்சிட்டு வர்றார், இவருக்கு யான் அடியேனாக பண்ணும் நாள் என்னால் என்று பரமர்தால் பரவி சென்றார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்றார். அப்படியே வணங்கி கொண்டு உள்ள வர்றார். அப்படி உள்ள வருகின்ற பொழுது ஆரூர் பெருமான் என்ன செஞ்சார் அப்படின்னா, அந்த அடியார்களை வணங்கி கொண்டு வர்றாரு. அந்த வாயிலுக்கு வந்து பெருமான் காட்சி கொடுக்கிறார். அதான் யாருக்கும் இல்லாத ஒரு, ஏன்னா பெருமான் திருமூலட்டானத்தில் தானே இருப்பார். ஆரூர் பெருமான் பூங்கோயில் திருமூலட்டானத்தில் இருக்கக்கூடியவர். சுந்தரருக்காக அவர் இறங்கி வந்து அந்த வாயிலில் காட்சி கொடுக்கிறார். 11 முறை அவருடைய திருவடியை வணங்கி கொள்ளுகிறார் சுந்தரர். 11 அந்த இடத்துல வந்து அந்த இறைவனுடைய திருவடியை 11 முறை வணங்குவார். காலனார் உயில் மாற கருத்தன சீலமாக வருட சிவந்தன என்று சொல்லி இப்படி 11 வினைமுற்றுகள் வருவதில்லை. அது என்னன்னா 11 அந்த திருத்தொண்ட தொகை 11 பாடல்கள் நீ பாட போறார். அப்படி காட்சி கொடுத்து ஆரூர் பெருமான என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த இடத்துல தான் வருதுங்க பெருமை. அந்த அடியார்களை பற்றி சொல்றாருங்க, பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார்
ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றும் இல்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் மாறுவார், இருமையும் கடந்து நின்றார், எவரை நீ அடைவாய் என்று சொல்லி, அதாவது அந்த அடியாருடைய பெருமைகளை நம்முடைய ஆரூர் பெருமான் சொல்கிறாருங்க. ஏன்னா இந்த இடம் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். என்னென்னா, இப்போ சுந்தரர் இருக்கிறது யாருக்கிட்ட இருக்கிறார் அப்படின்னா ஆரூர் பெருமானுக்கு தோழராக இருக்கிறார். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோழரை என்ன சொல்கிறார் தெரியுங்களா? இவரை நீ அடைவாய் என்று சொல்லி சொல்கிறார். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தோழராகிய சுந்தரரை அந்த திருக்கூட்டத்தில் இருக்கிற அடியாரோட போய் சேர்ந்துக்கோ என்று சொல்லி இறைவனே சொல்லுகிறார் என்று சொன்னால், அப்போ அடியாருடைய பெருமை என்னங்கிறத நாம் யோசித்து பார்க்கணும். அதான் சொன்னார், பெருமையால் தம்மை ஒப்பார். இறைவன் எப்படிப்பட்டவன்னா, தனக்கு ஓமை இல்லாதான் பெருமான்க, தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிந்தனார் வள்ளுவ பெருமான். நம்முடைய மனக்கவலை யார் நீக்க முடியும்? சிவபெருமான் ஒருவன் தான் நீக்க முடியும். அந்த தனக்கு ஊமை இல்லாதவனுடைய அடியார்களும் தனக்கு ஊமை இல்லாதவர்கள். அது யார் சொல்ற? ஆரூர் பெருமானே சொல்றார். பெருமையால் தம்மை ஒப்பார் அப்படின்னார். பேணலால் எம்மை பெற்றார். என்னிடத்தில் அன்பு செய்வதனால என்னை அவர்கள் அடைய பெற்றார்கள். ஏன்னா பேணுதல் அப்படிங்கிற சொல் எங்கே வருதுன்னா காரைக்கிழமையார் புராணத்தில் வரும். வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான் உமைய அப்படிம்பார். பேணுதல்னால் அன்பு செய்வது, ஆதரிப்பது, இதெல்லாம் பேணுதல் அப்படிங்கிறது ஒரு நல்ல சொல். அப்படி பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார் அப்படின்னார். எப்படி வழிபாடு நம்ம இருக்கணும் அப்படின்னா, ஒன்றியிருந்த நினைமென்கள் உந்தமக்கு ஊனமில்லை என்று சொல்லி அப்பர் சாமிகள் பாடுவார். வழிபாடு அப்படின்னா ஒன்றியிருந்து வழிபாடு செய்யணும், அதுதான் வழிபாடு. அதை ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றும் இல்லார் அப்படின்னார். அவர்கள் எந்த ஒரு குறையும் இல்லாதவர்கள் என்று சொல்லி அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் மாறுவார் அப்படி, அன்பினால் இன்பம் மாறுவார், இருமையும் கடந்து நின்றார் அப்படின்னார். இம்மை மறுமை என்று சொல்லக்கூடிய நிலையெல்லாம் கடந்தவர்கள் அந்த அடியார்கள். அவரை சென்று நீ சேர வேண்டும் என்று சொல்லி இவரை நீ அடைவாய் என்று சொல்லி ஆரூர் பெருமானே சொல்லுகிறார். அப்படி சொன்ன உடனேயே சுந்தரர் என்ன சொல்றார் அப்படின்னா, அதுக்கு அவர் சொல்றார், ஏதந்தீர் நெறியை பெற்றேன்னார். சிவபெருமானை அடையக்கூடிய நெறி கூட ஏதந்தீர் நெறின்னு அங்கே சொல்லலை. சொல்லார் பாருங்க, ஏதந்தீர் நெறி. ஏதந்தீர் நெறினா குற்றமில்லாத நெறியை நான் பெற்றேன் என்று சொல்லி சொல்றார். ஏதந்தீர் நெறியை பெற்றேன் என்று அவர் வணங்கி போற்றி அப்படி வணங்கி நிற்கிறார். மீண்டும் ஆரூர் பெருமான் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை போதிலா வாய்மையாலே பாடன அண்ணல் கூற அப்படின்னாரு. அப்படின்னா நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலைங்கிற அந்த அடியார்கள் என்ன செய்யணுமா, அந்த தேவாசிரி மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியார்களை நீ போய் பணிந்து, அது எப்படி பணியணும்? நீதியால் அப்படிங்கிறார். அடியார் வழிபாடு செய்யறதுக்குன்னு ஒரு நியதி இருக்கு. அந்த நியதிப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னார். நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நிறைசொல் மாலைகிறார். ரொம்ப முக்கியமான இடங்க. அதாவது சுந்தரமூர்த்தி சாமிகளை ஆட்கொண்ட பொழுது வெண்ணெய்நல்லூரில் இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா, அதாவது நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அச்சனை பாட்டே ஆகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமில் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால் அப்படின்னார். இந்த இடம் ரொம்ப அருமையான இடங்க. அதாவது வேண்டுதல் வேண்டாமையிலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடம்பை இல்லை. சிவபெருமான் ஒருவன். சிவபெருமான் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன். யாருக்கிட்டே வேண்டி கேட்கணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. அப்படிப்பட்ட சிவபெருமானை வேண்டி கேட்டது திருமுறை. அதான் நமக்கு நம்மளுக்கு தேவாரத்துக்கு திருவாசகம் நம்முடைய திருமுறைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, இறைவனே விரும்பி கேட்டது. மற்ற நீ வன்மை பேசிட வன்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பிற்கு அச்சனை பாட்டேயாகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால் என்று சொல்லி வேதங்களை எல்லாம் பாடக்கூடிய சிவபெருமான் எனக்கு அச்சனை தமிழ் பாடல் வேண்டும் என்று சொல்லி கேட்ட இடம் அந்த வெண்ணெய்நல்லூர். அங்கே கூட என்ன சொல்கிறார் அப்படின்னா, சொற்றமிழ் அப்படின்னு தான் சொல்கிறாருங்க. இங்கே அடியார்களை பாடுகின்ற பொழுது என்ன சொல்கிறாருன்னா, நிறை சொல் மாலை அப்படிங்கிறார். அப்போ அடியார்கள், அதாவது இறைவன் 3 இடங்கள் அடியெடுத்து கொடுக்கிறார். அந்த 3 இடங்களில் ஒன்று தன்னை பற்றி பாடுவதற்கு பித்தன் என்று அடியெடுத்து கொடுக்கிறார். இன்னொன்று அடியார்களை பற்றி பாடுவதற்கு திருவாரூரில் இப்போ அடியெடுத்து கொடுக்க போகிறார். தில்லைவாழ் அந்தர்தம் அடியார்க்கு முடியன். அடுத்து சேக்கிழார் பெருமானுக்கு நம்முடைய தில்லையம்பதியில் உலகலாம் என்று சொல்லி அடியெடுத்து கொடுக்க போகிறார். இப்போ சொல்றார், சொற்றமிழ் இந்த இடத்துல சொல்றார், நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை போதிலா வாய்மையாலே. தன்னை பற்றி பாட சொல்லுகின்ற பொழுது கவலையப்படல சாமி, சொற்றமிழ் பாடுகின்றார். இப்போ என்ன சொல்றாரு, போதிலா வாய்மையாலே அப்போ குற்றமில்லாத தூய தமிழால் பாடணுமா அடியார்களை பற்றி பாடுகின்ற பொழுது. ஏன்னா இறைவன் அந்த இடத்துல ரொம்ப சொல்றார்,
அப்படி சொல்லுகின்ற பொழுது அது சுந்தரர் சரி சாமியே சொல்லிட்டாரு நம்ம பாடலாமே, அப்படியெல்லாம் அவர் பாடலைங்க. என்ன பண்ணார்னா, சாமி யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன், அதற்கு எனக்கு என்ன சாமி தகுதி இருக்குது, பாடும் பரிசு நீ எனக்கு அருள வேண்டும் என்று சொல்லி சொன்னார். அடியாருடைய பெருமையெல்லாம் எனக்கு என்ன தெரியும், நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் நான் பாடுறேன்னு சொல்லி அப்படி பணிந்து நிற்கின்ற பொழுது பெருமான் அடி எடுத்து கொடுக்குறாருங்க. அதைத்தான் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், தொல்லை மால் வரைபயந்த தூயாழ்தன் திருப்பாகன் அள்ளல் தீர்ந்து உலகுய மறையளித்த திருவாக்கால் தில்லைவாழந்தர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன்புகழாரை எடுத்துசைப்பா மொழி என்றார் அப்படின்னு. அவருடைய சுந்தரருடைய புகழுக்கு அளவே இல்லையா. சேக்கிழார் பெருமான் சொல்றார், எல்லையில் வன்புகழாரை அப்படின்னு. எல்லையில்லாத புகழையுடைய சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு இறைவனே அடியெடுத்து கொடுக்கிறார். தொல்லைவால் வரைபயந்த தூயாளன் திருப்பாகன் அல்லல் தீர்ந்து உலகுய மறையளித்த திருவாக்கால் அப்படின்னு. அப்படி தில்லைவாழந்தர்தம் அடியார்க்கும் அடியேன் அவர் எடுத்து கொடுக்கிறார். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் எடுத்து கொடுத்த உடனே அந்த திருக்கூட்டத்தை வணங்கிறார். எப்படி வணங்கினார் அப்படிங்கிறத சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். அப்படி தூரத்தே திருக்கூட்டம் பழமுறையால் தொழுது அன்பு சேரத்தாழ்ந்து எழுந்தருகு சென்றெய்தி நின்றடியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி வேரடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகைப்பதிகம் அருள் செய்வார். எப்படி திருத்தொண்ட தொகை நமக்கு கொடுத்துருக்கார் பாருங்க. அதாவது எப்படி திருக்கூட்டத்தை வணங்கினார்னா, முதல்ல பஞ்சாக்கரமாக வணங்கினார், ஐந்துறுப்புக்களால் வணங்கினார், அப்புறம் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார், அப்புறம் பொதுவாக திருக்கூட்டத்தை வணங்கினார், அப்புறம் ஒவ்வொருத்தராக பெயர் சொல்லி 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 அடியார்க்கு மடியன் அடியார்க்கு மடியன் அடியார்க்கு மடியன் வணங்கினாரா. அதற்கு பிறகுதான் திருத்தொண்ட தொகை பாடியிருக்கிறார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள். அப்படின்னா அந்த திருத்தொண்ட தொகை யார் அடியெடுத்து கொடுத்தாங்க? நம்முடைய ஆரூர் பெருமான். இப்போ பாடியது சுந்தரமூர்த்தி சாமிகள். திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேங்கிறதுலேருந்து அவர் ஆரம்பிக்கிறார். இப்போ அது சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, தம்பிரான் தோழரவர் தாமுடிந்த தமிழ் மாலை அப்படின்னார். தம்பிரான் தோழரவர்னா சிவபெருமானுடைய தோழராகி சுந்தரர் பாடியதுன்னு ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்ன தெரியுங்களா? தம்பிரானும் அவர் தோழரும் சேர்ந்து பாடிய திருத்தொண்ட தொகைன்னு அர்த்தம். அதுதான் ரொம்ப முக்கியங்க. சிவபெருமான் என பித்தா அப்படின்னு ஒரு சொல் மட்டும் எடுத்து கொடுத்தார் தன்னை பாடுவதற்கு. இங்கே அப்படி இல்லை, தில்லைவாழந்தர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு எடுத்து. அதனால் தம்பிரான் தோழரவர் தாமுடிந்த தமிழ் மாலை அப்படின்னு. தம்பிரானும் அவருடைய தோழராகிய சுந்தரமூர்த்தி சாமிகளும் சேர்ந்து பாடிய திருத்தொண்ட தொகையினர். அப்படி வணங்கி அதற்கு பிறகு நமக்கு திருத்தொண்ட தொகை கொடுக்கிறார். திருத்தொண்ட தொகைக்கு நம்முடைய அடைமொழி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் தில்லைவாழந்தர் புராணத்தில் சொல்கிறார், தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகை அப்படின்னார். தென்தமிழ், இந்த தமிழுக்கே ஒரு பயனாக இருக்கக்கூடியது திருத்தொண்ட தொகை என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, தீதுல்லா திருத்தொண்ட தொகைங்கிறாரு. அப்புறம் சொல்றாரு சுந்தர திருத்தொண்ட தொகை அப்படின்பாரு. இன்னும் ஒரு இடத்துல சொல்றாரு மெய்யடியார் சித்தனளவும் திருத்தொண்ட தொகைனாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு செல்லானை சருக்கத்தில் மூலமான திருத்தொண்ட தொகை அப்படிங்கிறாரு. இப்படி திருத்தொண்ட தொகைக்கு கொடுக்கக்கூடிய அடைமொழி இவ்வளவுதான் இல்லை. எந்த ஒரு பதிகத்துக்கும் இவ்வளவு ஒரு அடைமொழி கொடுத்ததாக புராணத்தில் பார்க்க முடியாது. திருத்தொண்ட தொகை அவ்வளவு உயர்ந்தது. நமக்கு ஒரே ஒரு பதிக பாட முடியும் அப்படின்னா திருத்தொண்ட தொகை பாடணுங்க. அடியார் போற்றக்கூடிய திருத்தொண்ட தொகை. அதுக்கு முன்னாடி வழிபாடு, அடியார் வழிபாடு இருந்திருக்கு, அங்கங்கே இருந்திருக்கு. சுந்தரமூர்த்தி சாமிகள் காலத்துக்கு பிறகுதான் அது அடியார் வழிபாடு என்று ஒன்று தனியாகவே வந்தது. அந்த திருத்தொண்ட தொகை வந்ததுக்கு பிறகுதான். அதனால் பெரிய புராணத்தினுடைய எதுக்காக சொல்ல வரோம்னா, புராணத்தினுடைய ஒரு அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு கருத்து. அது எங்கேயாவது ஒரு பக்கம் ஆசிரியர் வச்சிருப்பார். அதை எங்கே வச்சிருக்கிறார் அப்படின்னா, பெரிய புராணத்தில் நாட்டு சிறப்பில் வச்சிருக்கிறார். நாட்டு சிறப்பில் சொல்லுகின்ற பொழுது அப்படி சேக்கிழார் பெருமான் நம்மளை அப்படியே ஒரு வயல்வெளிக்கு அழைச்சிட்டு போகிறார். அப்படி வயல்வெளிக்கு அழைத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது அங்கே நெற்பயிர்கள் எல்லாம் அப்படி விளைந்த ஒரு காட்சி. அப்படி நல்ல முதிர்ந்த நெற்பயிர் எப்படி இருக்கும், அது அப்படி தலை தாழ்ந்து இருக்கும் இல்லைங்களா, பூட்டை நல்லா நிறைவாக இருக்கிறது அப்படி தாழ்ந்து நிற்கும். அந்த காட்சியை பார்க்கிறார். அதை பார்த்து அவருக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, நல்ல பக்குவமுடைய அடியார்கள் ஒருத்தர் நேரில் பார்த்தாங்கன்னா கையால் வணங்க மாட்டாங்களாம், தலையால் வணங்குவாங்களாம். சேக்கிழார் பெருமான் சொல்றார், பத்தியில் பாலராகி பரமனுக்காலாம் அன்பர் தத்தமிழ் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல்
மொய்த்தினேல் பக்தி என்பால் முதுதலை வணங்கி மற்றை வித்தகர் தன்மை போல விளைந்தன சாலி எல்லாம் என்று சொல்லி, சாலி என்று சொன்னார் நெற்பயிர், இந்த நெற்பயிர் எல்லாம் அப்படி விளைந்திருக்கிறது என்று சொல்லி அந்த காட்சியை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். இதே இந்த உதாரணம் சீவக சிந்தாமணியில் இருக்கு. அந்த சீவக சிந்தாமணி ஆசிரியர் அதை எப்படி சொல்றார் அப்படின்னா, அவர் உலகியல் ஒரு அறத்தோடு சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இதே நெற்பயிரை பார்த்து அவர் அவருடைய சிந்தாமணியில் சொல்றார், கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தது அப்படின்னார். ரெண்டு கல்வி கற்ற பெரியவர்கள் பார்த்தா வணங்கிட்டு, நல்ல ஒரு உதாரணம் தான் இல்லைங்களா, அப்படி வணங்கிட்டு போவாங்களாம். ஆனால் சேக்கிழார் பெருமானுடைய கண்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, அது பத்தியில் பாலராகி பரமனுக்கு ஆளாம் அன்பர்னார். அப்படி பக்குவமுடைய அடியார்கள் ஒருவரை பார்த்தா தலையால் வணங்கி கொள்வார்கள் என்று சொல்லி அப்படி நம்மளை அழைத்து கொண்டு செல்லுகிறார். இதுதான் புராணத்தினுடைய ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஒரு அடிப்படையான கருத்து அடியார் வழிபாடு என்று சொல்லுவது தான் பெரிய புராணத்தில். சரி, இது நமக்கு திருத்தொண்ட தொகை வந்தது இல்லைங்களா, அதான் சிவபெருமானே ஆரூர் பெருமானே சொல்றார், அடியாருடன் நாம் உளது என்று சொல்லி சொல்றார். அப்படின்னா இப்போ அடியாருடைய பெருமை என்ன என்று சொல்லுவது சேக்கிழார் பெருமான் கேட்கிறார் அந்த இடத்துல. சரி, அடுத்தது புராணத்துக்குள்ளே வந்தோன்னா காரைக்கால் அம்மையார் புராணத்தில் வரலாம். காரைக்கால் அம்மையார் இருக்கிறதே காலத்தால் முந்தியது காரைக்கால் அம்மையார் தான். ஏன்னா 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க, 2, 3 நூற்றாண்டுகள் சொல்லுவாங்க. அப்படி காரைக்கால் அம்மையாருடைய புராணத்தில் அந்த அம்மா சின்ன குழந்தை மண்ணில் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்படி விளையாடிட்டு இருந்த காலத்தில் அவங்க எப்படி விளையாடினாங்க அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்கிறாருங்க. வண்டல் பயில்வனவெல்லாம் வளர்மதியம் புனைந்த சடை அண்டர்பிரான் திருவார்த்தை அணைய வருவன பயின்று தொண்டர்வரில் தொழுது தாதியர் போற்றனர். தொண்டர்வரில் தொழுதுனர். தாதியர் போற்ற துணை முலகள் பொங்குநுசு பொது கொள்கை விளங்கினார் என்று சொல்லி பருவ வளர்ச்சியை சொல்கிறார். அதாவது அதில் என்ன சொல்கிறாருன்னா, அம்மா குழந்தையாக இருக்கிறாங்க, மண்ணில் பிடிச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ இறைவனுடைய பெருமைகளை பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன செஞ்சாங்க, அடியார்கள் யாராவது வந்தாங்கன்னா வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க. சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது சொல்கிறார், வண்டல் பயிலோடவெல்லாம் வளர்மதியம் புனைந்த சடை அண்டர்பிரான் திருவார்த்தை அணைய வருவன பயின்று தொண்டர்வரில் தொழுது அப்படின்னார் சேக்கிழார் பெருமாள். அந்த அம்மா அப்படி அடியார்கள் மேலே அன்புடையவர் காரைக்கால் அம்மையார். அதே திருமணமான புதிதில் அம்மா வீட்டுக்கு வயதான ஒரு அடியார் வர்றார். அப்படி அந்த வயதான அந்த அடியார் வருகின்ற பொழுது கணவனார் இல்லை, அவர் அலுவலகத்துக்கு போயிட்டார். அப்போ அம்மா எப்படி உபசரித்தாங்க அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமாள் சொல்கிறாருங்க. வேதங்கள் மொழிந்த பிரான் மெய்த்தொண்டர் நிலை கண்டு, ரொம்ப வயசானவர், சாப்பாடு பசி, காலையில் ஒரு முன்பகலில் வர்றார், ஒரு 12 மணிக்கு முன்னாடி. அந்த காலத்துல எல்லாம் என்ன செய்வாங்களாம், முதல்ல சாப்பாட்டை வச்சுருவாங்க, அதற்கு பிறகு தான் குழம்பு பொரியல் இதெல்லாம் கறி எல்லாம் அதுக்கு பிறகு தான். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னு வைங்களேன், முதல்ல சாப்பாடு இருக்குது, வீட்டில் தயிரோ மோரோ ஏதாவது ஒன்று இருக்கும், போட்டு சாப்பாடு பசி ஆற்றிடலாம். அதனால் முதல்ல சாப்பாடு வைப்பாங்க அந்த காலத்தில். அப்படி தான் பெரியவங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த அடியார் வந்துட்டார். வேதங்கள் மொழிந்த பிரான் மெய்த்தொண்டர் நிலை கண்டு நாதன் தன் அடியாரை பசி தீர்ப்பேன் என நன்னி பாதங்கள் விளக்க நன்னீர் அளித்து பரிகளம் வைத்து ஏதந்தீர் நல்விருந்தாய் இன்னடிசில் ஊட்டுவார் அப்படின்னாருங்க. பாருங்கள், அந்த மதியான நேரத்தில் இன்னும் மதியம் ஆகலை, முற்பகல் தான். ஆனால் அவர் வந்துட்டார், பெருமானுடைய அடியார், எப்படியாவது அவர் பசியை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி வந்த அடியாருக்கு பாத பூஜை செஞ்சாங்களா அம்மா. பாத பூஜை செய்து ஆசனத்தில் அமரச் செய்தாங்க. அதற்கு பிறகு அப்படி ஏதந்தீர் நல்விருந்தாய் இன்னடிசில் ஊட்டுவார் என்று சொல்லி அம்மா அப்படியெல்லாம் அவருக்கு செய்திருக்கிறாங்க. அடுத்த பாட்டில் சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க, அதாவது எத்தனையோ பேர் நம்ம விருந்துக்கு வரலாம், நம்ம வீட்டுக்கு சொந்த பந்தங்கள் வரலாம், நண்பர்கள் வரலாம், ஆனால் ஒரு சிவனடியார் வந்தால் அதுக்கு மேலே ஒரு பேர் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறார் சொல்கிறாருங்க. அங்கே காய்கறி எல்லாம் எதுவும் இல்லை, இப்போ இருக்கிறது அமுது மட்டும்தான் இருக்குது. அதை சொல்கிறார் சேக்கிழார் பெருமாள். கரி அமுதங்கு உதவாதே திரு அமுது கைகூட சொல்கிறார். கரி அமுதங்கு உதவாதே திரு அமுது கைகூட வெறிமலர் மேல் திருவனையால் விடையவன்தன் அடியவரே பெறலறிய விருந்தானால் பேரிதன் மேல் இல்லை எனும் அறிவனராய் அவர் தமக்கு அமுது கொடுத்து உதவுவார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த சொல்கிறாருங்க. அதாவதுங்க, விடையவன் தன் அடியவரே பெறலறிய விருந்தானால் பேரிதன் மேல் இல்லை எனும் அறிவனராய் அப்படின்னா ரொம்ப முக்கியங்க. சிவபெருமானுடைய அடியாரே விருந்துக்கு வந்தாச்சு, இதுக்கு மேலே என்ன பேர் நமக்கு வேணும்? காரைக்கால் அம்மையார் அந்த உணர்வு அந்த அம்மாவுக்கு வந்திருக்கு.
அப்படி அவங்களை அமுது செய்து அனுப்பிய பெருமை காரைக்கால் அம்மையாருக்கு உண்டு. அதே மாதிரி இது பெரிய புராணம் நான் சொல்லிட்டு இருக்கிறதில்ல, அதாவது பெரிய புராணத்தில் அம்மாவுடைய பதிகத்துக்கு வாங்க. அம்மாவுடைய பதிக திருவந்தாதி, அப்புறம் அற்புத திருவந்தாதி 101 பாடல்கள். அது எப்படி பாடினாங்க அப்படிங்கிறத சேக்கிழ பெருமான் சொல்லுவாருங்க. அதாவது உற்பவித்து எழுந்த ஞானத்து ஒருமையில் உமைகோன் தன்னை அற்புத திருவந்தாதி அப்பொழுது அருளி செய்தார் அப்படின்னார். எப்போ கணவன் காலில் விழுந்தானோ அப்போவே அவனை விட்டாச்சு. கணவன்கிறது அந்த இடத்துல போயாச்சு. அப்போ கணவனுக்காக தாங்கிய இந்த உடம்பு வேண்டாம். அதனால் பெருமானிடத்தில் வேண்டி பெற்றது தான் இந்த உடம்பு. அந்த பேயுருவம் என்று சொல்லக்கூடிய 80 தோல் போர்த்த உடம்பு, அந்த உடம்புல இருந்து தான் அம்மா பாடுறாங்க. அதான் சொன்னார், உட்பவித்து எழுந்த ஞானத்து ஒருமையில் உமைகோன் தன்னை அற்புத திருவந்தாதி அப்பொழுது அருளி செய்தார். முதல் பாட்டை பிறந்து மொழிவு என்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் செவடியே சேர்ந்தேன் நிறந்துகளும் ஐஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பதினர். என்னுடைய துன்பத்தை எப்பப்பா நீ தீர்க்க போற அம்மா கேட்குறாங்க. அடுத்த பாட்டில் சொல்கிறாங்க, இடர்கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடருருவில் என்பாரார் கோலத்து எரியாடும் எம்மானாருக்கு அன்பராது என்னஞ்சவர்க்கு. நீ துன்பத்தை தீக்காத போனால் பரவாயில்ல, எனக்கு அருள் செய்யாத போனால் பரவாயில்ல, ஆனால் உன் மேலே இருக்கக்கூடிய அன்பு மட்டும் எனக்கு குறையக்கூடாது. பெருமான்கிட்ட எப்படி கேட்குறாங்க பாருங்க. இதான் இரவாத இன்பன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் சொல்லி கேட்டவங்க. இதே அம்மா இரட்டைமணி மாலையில் பாடுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு சிவபெருமானுடைய அடியாரை நம்ம பேணி காத்தோன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு உணவு கொடுக்கறது, அவங்களுக்கு பராமரிக்கிறது எல்லாம் செஞ்சோன்னு வச்சுங்களேன், நம்ம நிழலை கூட வினை தொட முடியாது அப்படிங்கிறாங்க. இரட்டைமணி மாலையில் பாடுறாங்க. இரட்டைமணி மாலையில் அருமையான பாட்டுங்க. அதாவது கலல் கொண்ட சேவடி காணலுற்றார் தம்மை பேணலுற்றார் நிழல் கண்ட போர்தத்து நில்லா வினை நிகர் ஏதுமின்றி அப்படின்னாங்க. அதாவது நமக்கு எந்த ஒரு வினையும் நம்மக்கிட்ட வர முடியாது அப்படிங்கிறது. நம்மக்கிட்ட மட்டும் இல்லை, நம்ம நிழலை கூட தொட முடியாது. ஒரு சிவனடியாரை பேணுவதில் அவ்வளவு சிறப்பு இருக்கு. கலல் கொண்ட சேவடி காணலுற்றார் தம்மை பேணலுற்றார் நிழல் கொண்ட போல்தத்து நெல்லா வினை நிகர் ஏதுமின்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி இறைவனை வழிபாடு செஞ்சாலும் நமக்கு 2 வினை இருக்குது பாருங்க. சஞ்சீதம்னு ஒன்று இருக்குது, பிராரத்தம்னு ஒன்று இருக்குது. அந்த பிராரத்த வினை எப்போ போகும் அப்படின்னா, அடியார்களோடு இருக்கின்ற பொழுது, அடியார்களுக்கு தொண்டு செய்கின்ற பொழுது பிராரத்தம் போகும். ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார். இதை எங்கே சொல்கிறார்? வலஞ்சுழி தேவாரத்தில் சொல்கிறார். பிள்ளையார் வலஞ்சுழி தேவாரத்தில் சொல்கிறார், விண்டு ஒளிந்தன நம்முடைய வல்வினை திரு வலஞ்சுழிநாதன் மெய்த்தொண்டரோடு இனி இருந்தமையால் அப்படின்னார். வலஞ்சொலியில் இருக்கக்கூடிய அடியாரோடு இருந்தால் நம்மளுடைய அந்த பிராரத்த வினையெல்லாம் போயிடுமா அப்படின்ட்டு ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார். இப்படியெல்லாம் நமக்கு பெரியவர்கள், அதாவது பெரிய புராணத்தில் மட்டும்தான் அடியார் சிறப்பு அப்படின்னா, அதை ஒட்டி வரக்கூடிய திருமுறைகளையும் நிறைய பார்க்க முடிகிறது. இதே மாதிரி இப்போ நம்ம காரைக்கால் அம்மையாருடைய புராணத்தில் இதுபோல் அவருடைய பதிகங்களிலையும் இருக்குது. மறித்தும் மடநெஞ்சே வாயார சொல்லி குறித்து தொழு தொண்டர் பாதம் அப்படின்னாங்க. அவர் நெஞ்சை பார்த்து சொல்கிறாங்க, நெஞ்சை பார்த்து தொண்டர் குறித்து தொழு தொண்டர் பாதம் அப்படின்னாங்க. அடியாருடைய திருவடியை வணங்கு என்று சொல்லி காரைக்கால் அம்மையார் அந்த அற்புத திருவந்தாதிலையும் பாடியிருக்கிறாங்க. அதே மாதிரி இரட்டைமணி மாலையிலையும் பாடியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அம்மையாருடைய புராணத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து எரிபத்த நாயனாருடைய புராணத்தை சிந்தித்தோம் அப்படின்னா, எரிபத்த நாயனாருடைய புராணத்தை சரிதான் எல்லாத்துக்குமே தெரியும் தானே. அதனால் பட்டத்தை, அதாவது சிவகாமி ஆண்டாருடைய மலரை பறித்து கீழே சிந்தி விடுகிறது பட்டத்து யானை. அந்த சிவகாமி ஆண்டார் அலறை அடிச்சுட்டு அப்படியே அழுதுட்டு ஓடுறார். எரிபத்த நாயனார் என்னென்னு கேட்குறார், சாமியினுடைய திருப்பள்ளி தாமத்துக்கு கொண்டு போன மலரை பறித்து சிந்தி விட்டதுன்னு சொன்ன உடனேயே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த யானையை வெட்டிடுறாரு. அதை தடுக்க தவறிய குத்துக்கால் பாகங்களை வெட்டிடுறாரு. அரசருக்கு செய்தி போகுது, புகழ்ச்சோழ நாயனார் தான் அரசர். அப்படி அரசருக்கு என்னென்னா, உன்னுடைய பகைவர்கள், சொன்னது வேற மாதிரி சொல்கிறாங்க, அடியார்னு சொல்லலை, உன்னுடைய பகைவர்கள் பட்டத்து யானையை வெட்டி வீழ்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தி போன உடனே அவர் வேகமாக குதிரையில் வர்றார். அப்படி குதிரையில் வருகின்ற பொழுது இருக்கு தண்ணீர், அப்படி குதிரையில் வருகின்ற பொழுது வந்து பார்க்கிறார். அப்படியே அந்த இறந்து போன யானைக்கு பக்கத்தில் மலுவோடு நின்று கொண்டு இருக்கிறார் எரிபத்த நாயனார். இந்த இடம் அருமையான ஒரு இடங்க. அப்படின்னா அவர் திருநீர் வச்சிருக்கிறார்,
உருத்தராக்கம் அணிந்து கொண்டிருக்கிறார், கையில் மலு இருக்குது. வந்து பார்த்த உடனே அரசர் யாருக்கிட்டையும் கேட்கல. அவர் நினைச்சாராம், குளையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தின் நிற்கார் பிழைபடி நன்றி கொள்ளார் அப்படின்னார். அதாவது சிவபெருமானுக்கு அவர் அடியார், அதனால் அவருக்கு அங்கே அவர்கிட்ட தப்பு இருக்காது, தவறெல்லாம் யானை இடத்தில் தான் இருந்திருக்கும் என்று சொல்லி விசாரணையே செய்யறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டார். குளையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தின் மிக்கார் பிழைபடி நன்றி கொள்ளார் என்று சொல்லி அதற்கு பிறகு அப்படியே அந்த குதிரையிலிருந்து இறங்கி வருகிறார். இறங்கி வந்து அவரிடத்தில் செல்லுகிறார். அவர் மனசில் நினைச்சாராம், ஒரு அடியாராக இருக்கிறார், பட்டத்து யானை இறந்து போனது கூட பிரச்சனை இல்லை, அந்த யானை இவர் ஏதாவது செய்திருந்தா என்ன ஆகிறது, ஒரு அடியாருக்கு துன்பம் வந்திருக்குமேனு வருத்தப்பட்டாராம். அப்படி செல்லுகின்ற பொழுது நடந்ததெல்லாம் சொல்கிறார், எரிபத்தர் சொல்கிறார். அதையெல்லாம் கேட்டு அவர் சொன்னாராம், புகழ்ச்சோழர் சொல்கிறாரு, இந்த யானை செய்த அபராதத்துக்கு ஈங்குது தன்னால் போதாது, என்னையும் கொள்ள வேண்டும் அப்படின்னார். இதுக்கெல்லாம் உரிமையாளன் யார்? நான் தானே. இந்த யானை செஞ்ச அபராதம் ஒரு திருப்பள்ளி தாமத்துக்கு கொண்டு போகக்கூடிய மலரை பறித்து கீழே செஞ்சிருக்கு, அதனால் இது பத்தாது, என்னையும் நீங்கள் கொல்லணும். அப்படி கொல்றதுன்னா உங்கள் கையில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய மலு வந்து அடியார்களை காப்பதற்காக வச்சிருக்கிறீங்க, அது மங்கள மலு, மங்கள மழுவால் கொள்கையும் வழக்கு மன்று, என்னுடைய வாளால் நீங்கள் என்னை கொல்லுங்க என்று சொல்லி தன்னுடைய உடைவாளை உருவி கொடுக்கிறார். அப்படி உடைவாளை உருவி கொடுத்த உடனேயே அப்போ எரிபத்தர் நினைக்கிறாரா, இப்படிப்பட்ட ஒரு அரசருக்கு நாம் வந்து தீங்கு செய்தோமா என்று சொல்லி அவர் நினைக்கிறார். அப்படி இந்த அரசருக்கு தீங்கு செய்தது நினைச்சதே முதல்ல தவறு என்று சொல்லி எரிபத்தர் நினைக்கிறார். ரெண்டு பேரும் ஒருத்தர் அப்படியே அந்த வாளை வாங்குவது போல வாங்கி எரிபத்தர் தன்னுடைய கழுத்தில் பூட்டுறார். அந்த வாளை புகழ்ச்சோழர் கையிலே பறித்து விடுகிறார். அப்போ தான் வந்து ஒரு அசரீரியா ஒரு வாக்கு வருது, தொழுந்தகை அன்பின் மிக்கீர் தொண்டினை மண்மேல் காட்ட செழுந்திரு மலரை இன்று சினக்கடி சிந்தச் செய்தோம் என்று கொழுந்தனே கூத்தரது திருவருள் என்று அப்படி சொன்ன உடனேயே அந்த யானையும் உயிர் பெற்று எழுகிறது, குத்துக்கால் பாகர்களும் உயிர் பெற்று எழுகிறார்கள். அப்படி எல்லாரும் உயிர் பெற்றாச்சு. இப்போ என்னன்னா குத்துக்கால் பாகர்கள் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இப்போ குதிரையில் வந்த ராஜா புகழ்ச்சோழர் யானை மேலே ஏறி போயிட்டார், பட்டத்து யானை மேலே ஏறி போயிட்டார். அடுத்தது சிவகாமி ஆண்டாருடைய மலர் அந்த கூடையில் வந்து விழுந்தது. அந்த மலரை எடுத்துக்கொண்டு திருப்பள்ளி தாமத்துக்கு அவர் போயிட்டார். இப்போ எஞ்சி இருக்கிறது யார்? எரிபத்தர் மட்டும் இருக்கிறார். இப்போ எரிபத்தருக்கு என்னென்னா அடியார்களுக்கு துன்பம் வந்தால் தான் அவருக்கு வேலை, அதை துடைப்பது. இவங்கெல்லாம் ரெண்டு பேரும் ரெண்டு பணிக்கு போயிட்டாங்களா, எரிபத்தர் பணியை தேடிட்டு போனாராம். அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, தம்பிரான் பணி மேற்கொண்டு சிவகாமியாரும் சார எம்பிரான் அன்பரான எரிபத்தர் தாமும் என்ன அம்பலம் நிறைந்தார் தொண்டர் அறிவதற்கறியார் என்று செம்பியன் பெருமையுன்னி திருப்பணி நோக்கி சென்றார் அப்படின்னா, அப்படியே திருப்பணி நோக்கி சென்றார் அப்படின்னா அடியார்களுக்கு செய்யக்கூடியது திருப்பணிங்கிறார் சேக்கிழார் பெருமான். இந்த இடத்துல திருப்பணி நோக்கி சென்றார்னா அரசர் பணி எப்போ வேணாலும் செய்யலாம், சிவபெருமானுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் கொண்டே பூ போடலாம். இப்போ திருப்பள்ளி எழுச்சியில் போட முடியலைன்னா அர்த்தஜாம பூஜைக்கு போடலாம், 6 காலம் இருக்குது, ஏதோ ஒரு காலத்தில் போய் போடலாம். ஆனால் அடியார் பணி என்று சொல்லுவது வாய்ப்பு கிடைக்கிற பொழுது மட்டும்தான் செய்ய முடியும் என்று சொல்லி திருப்பணி நோக்கி சென்றார் அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, செம்பியன் பெருமை உன்னை திருப்பணி நோக்கி, செம்பியன்னா சோழர், அந்த புகழ்ச்சோழருடைய பெருமையை நினைந்து அப்படியே அந்த பெருமையை நினைந்து அவர் பணியை நோக்கி சென்றார், தேடிக்கொண்டு சென்றார் என்று சொல்லி சொல்றார். கடைசியாக சரித நிறைவில் சேக்கிழார் பெருமான் கேட்கிறாரு, அதாவது இந்த அடியார்களுடைய மனசு இருக்குது பாருங்க, அன்பு, அதை வந்து சிவபெருமான் ஒருவரை தவிர யாராலும் அளவு சொல்ல முடியாது அப்படின்ட்டார். ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் தன்னை கொள்ள வாளினை கொடுத்து நின்ற வளவனார் பெருமைதானும் நாளும் மற்றவர்க்கு நல்கும் நம்பர்தாம் அளக்கில் அன்றி நீளும் தொண்டின் நீர்மை நினைக்கில் யார் அளக்க வல்லார் அப்படின்னார். இப்போ அடியாருடைய பெருமைகளை யாராவது சொல்ல முடியுமான்னா சிவபெருமான் ஒருவனை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மை, எரிபத்த நாயனாருடைய அந்த வீரம் திருக்கூட்ட சிறப்பில் வருது இல்லைங்களா, வீரம் என்னால் விளம்பும் தகையதோ அப்படின்பார். ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையை பாரம் ஈசன் பணியளது ஒன்றிலார் ஈர அன்பினர் யாதும் குறைவிடார் வீரம் என்னால் விளம்பும் தகையதோனார். அது ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் அப்படின்னாரு. வாளினை தன்னை கொள்ள வாளினை கொடுத்து நின்ற தன்னை கொள்ளுவதற்கு தன்னுடைய உடைவாளை உருவி கொடுத்த சோழர்,
புகழ்ச்சோழர் அவருடைய பெருமையும் சரி, இவங்க 2 பேரத்தினுடைய அன்பை எல்லாத்துக்கும் அருள் செய்யக்கூடிய சிவபெருமான் ஒருவரை தவிர வேறு யாராலும் அளந்து சொல்ல முடியாது என்று சொல்லி நினைக்கிறார் அளக்க வல்லார் அப்படின்னாரு. அதாவது அளவு சொல்ல நினைக்கவே முடியாது, ஏன்னா அவ்வளோ பெருமையுடையவர்கள் அடியார்கள் என்று சொல்லி அந்த சரிதத்தில் நமக்கு சேக்கிழார் பெருமான் அந்த கடைசி பகுதியை நிறைவு செய்து காட்டுகிறார். அதே மாதிரி நமக்கு அடுத்து எரிபத்த நாயனார் புராணத்துக்கு அடுத்து இன்னொரு புராணம் எடுக்கணும்னா நமக்கு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசர் இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு ரொம்ப முக்கியம். அதாவது சுந்தரமூர்த்தி சாமிகள் அவர் எப்படி அடியார்களை வழிபாடு செய்தார், ஞானசம்பந்த பெருமானே நாவுக்கரசரை எப்படியெல்லாம் வழிபாடு செய்தார் என்று சொல்லி பெரிய புராணத்தில் அழகாக சொல்லப்பட்டு, தடுத்தாட்கொண்ட புராணத்தில் அவர் அப்படியே தில்லையம்பதி வழிபாடு செய்வதற்காக வர்றார். வெண்ணெய் நல்லூரில் ஆட்கொள்ளப்பட்டு அவர் அதே மாதிரி திருத்துறையூர் தவத்துறை என்று சொல்லக்கூடிய அங்கே அவர் தவநெறி பெற்று அங்கே தான் அவர் வந்து சிதம்பரம் போலாங்கிற எண்ணமே அவருக்கு அப்போ தான் வருது. நிறுத்தனார் திருக்கூத்து கும்பிட நினைவுற்றார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொன்னார். அப்படி சிதம்பரம் போகிறதுக்கு வந்து கொண்டு இருக்கிற வழியில் அதிகை வருகிறது, திரு அதிகை வருகிறது. திருவதிகை என்று சொல்லுவது நம்முடைய அப்பர் சாமிகளை இறைவன் ஆட்கொண்ட ஒரு பதி. திருவதிகையில் தான் அப்பர் சாமிகள் முதலாக நம்முடைய அம்மையார் திலகவதி அம்மையார் திருநீர் கொடுத்து திருவாளன் திருநீர் திலகவதியார் அழிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்தேத்த என்று சொல்லி அங்கே தான் அம்மா திருநீர் கொடுத்து அவரை ஆட்கொள்ளுகிறார். அப்படி ஆட்கொண்டதுக்கு பிறகு அவர் வந்து உளவாரப்பணி செய்து முதல்ல உளவாரப்பணி செய்தது திரு அதிகை. அதனால் என்ன செய்கிறார் அப்படின்னா, இவர் நாவுக்கரசு பெருமான் உளவாரப்பணி கைகளால் திருத்தொண்டு செய்த அந்த பணியை காலால் மிதிக்க மாட்டேன், என்ன ஒரு பக்தி பாருங்க. அப்படியே என்ன செய்கிறாருன்னா, அந்த சித்தவட மடம் அப்படின்னு அங்கே ஒன்று இருக்குது, போனீங்கன்னா நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக யாத்திரை செல்லுகின்றவர்கள் சித்தவட மடம் போகணும். அங்கே தான் சுந்தரர் படுத்து உறங்கிய இடம் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு முன்னாடியே இருக்குது. சித்தவட மடத்தில் அவர் தங்குறார். அதை சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், உடைய அரசு உலகேத்தும் உளவார படையாளி விடையவருக்கு கைத்தொண்டு விரும்பு வெறும் பதியம் மிதித்து அணையும் அதற்கு அஞ்சுவன் என்று அந்நகரில் புகுதாது மடைவளர்தன் புறம்பனையில் சித்தவட மடம் புகுந்தார் அப்படின்னார். அந்த சித்தவட மடம் என்று சொல்லுவது இன்றைக்கும் பாதுகாப்பாக இருக்குது, நல்லா வச்சுருக்கிறாங்க. அங்கே ஒரு கோயில் இருக்கிறது. அந்த சித்தவட மடத்தில் அப்படி இரவு அப்படி சென்று படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார் சுந்தரர். அப்படியே மனசில் அதிகை பெருமானை பார்க்க முடியலையே, திருவதிகை பெருமான் திருவடி வணங்க முடியவில்லையே என்று சொல்லி மனதிலே அப்படியே அந்த ஒரு உணர்வோடவே அவர் படுத்துறங்கி கொண்டிருக்கிறார். அப்போ என்ன செஞ்சார் அப்படின்னா, அதிகை பெருமான் சுந்தரன் வராமல் அங்கே இருக்கிறான், நம்ம போய் சுந்தரனை பார்ப்போம், அவருக்கு திருவடி கொடுப்போம் என்று சொல்லி நேராக சித்தவட மடத்துக்கு திருவதிகை பெருமான் வர்றார். அப்படி வருகின்ற பொழுது அவர் உறங்கி கொண்டிருக்கிறார். அப்படி உறங்கி கொண்டிருக்கக்கூடிய சுந்தரனுடைய தலை மேலே கொண்டு போய் காலை வைக்கிறார் சிவபெருமான். பாருங்க, திருவடி எவ்வளவு எளிதாக கிடைக்குது அவருக்கு. அப்படி தலை மேலே காலை வைக்கிறாரு. அப்படி தலை மேலே காலை வச்ச உடனே சுந்தரர் கேட்கிறாரு, இவர் அந்தனர் கோலத்தில் போகிறார். சாமி சொல்கிறார், அருமறையோய் உன்னடி என் சென்னியில் வைத்தனை என்னை அப்படின்னு சொல்லி கேட்டார். ஐயா பெரியவரே, உங்கள் திருவடியை கொண்டு வந்து என் தலை மேலே வைக்கிறீங்களே, நீங்கள் யாரப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சிவபெருமான் சொல்கிறாராம், என்ன சொன்னார்னா, திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வயசாகி போச்சுப்பா, அதனால் எனக்கு எந்த திசையில் காலை வச்சு படுக்கிறதுன்னு எனக்கு தெரியலை என்று சொல்லுகின்ற பொழுது வேறொரு இடத்துல போய் படுக்கிறாரு. மீண்டும் அவர் தாள் நீட்டானார் சேக்கிழார் பெருமான். அதான் சொன்னார், பூந்தாரான் திருமுடி மேல் பதும மலர் தாள் வைத்து பள்ளி கொள்வார் போல் பயின்றார் அப்படின்னார். அப்படி பள்ளி கொண்டது போல மீண்டும் அவருடைய திருவடியை தூக்கி அவர் தலைமையில வைக்கிறாரு. அப்போ சுந்தரர் கேட்குறாரு, என்னை பலகாலம் மிதித்தனை நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அதுக்கு அவர் சொன்னாராம், சாமி சொன்னாராம், கங்கை சடை கறந்தவரான் அறிந்திலையோ எனக்கு கறந்தான். இன்னுமா சுந்தரா உனக்கு தெரியல, வந்தது நான் தான்பா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தான் அங்கே பாடுறாரு, தம்மானை அறியாத சாதியார் உடரே என்று சொல்லி பாடுறாரு. அதாவது எல்லா ஜாதி இருக்கு, சிவபெருமானை கூட அறிய முடியாத ஒரு சாதி இருக்குன்னா அது நான் தான் என்று சொல்லி இறங்கி பாடிய திருப்பதிகம். அதற்கு பிறகு அவர் மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். அப்படின்னா நாவுக்கரசு பெருமானை வணங்கி அவர் திருவடி வணங்கியதனால சிவபெருமான் திருவடி கொடுக்கிறார். கேட்காமலே யாருக்கு? சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு. அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான் அவருடைய அவதரித்த பதி சீர்காழி போகிறார்.
ஞானசம்பந்த பிள்ளையார் அவதரித்த பதிக்கு நாமெல்லாம் அப்படி காரை கொண்டே நேராக செவுத்தில் இடிச்சு தான் நிறுத்துவோம் இல்லைங்களா? நம்மளுடைய அறிவு அப்படி இருக்குது, என்ன செய்கிறது? ஆனால் அந்த ஊர் எல்லைக்கே போகலைங்க அவர், அந்த ஊர் எல்லைக்கே போகலை. அப்படியே வலமாக வர்றார் ஊர் எல்லையில். அப்படி வலமாக வருகின்ற பொழுது சீர்காழி பெருமான் தோணியப்பர் திருநிலை நாயகியோட அப்படி எதிர்காட்சி கொடுக்கிறார். இவர் வலமாக போகிறார், சாமி இடமாக வந்து அவருக்கு கைலை காட்சி கொடுக்கிறார். அந்த இடத்த சேக்கிழ பெருமான் சொல்கிறாருங்க, பிள்ளையார் திருவதாரம் செய்த பெரும் புகழி உள்ளும் நான் மிதியேன் என்று ஊர் எல்லையில் வள்ளலார் வளமாக வரும் பொழுதில் கொள்ளும் மால் விடையானும் எதிர்காட்சி கொடுத்தருள அப்படின்னார். அங்கே வந்து கைலை காட்சி அவருக்கு கிடைக்குதுங்க. அங்கே தான் சாதலும் பிறத்தலும் தவிர்த்துணை வகுத்துகிற அந்த திருப்பதிகத்தில் சொல்ல கழுமல வளநகர் கண்டு காதில் வெண் குலையனை கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே என்று சொல்லி அருமையாக பாடுவார். அந்த ஒரு தக்கேசி பண்ணில் ரொம்ப அற்புதமான ஒரு திருப்பதிகம் அங்கே பாடுறார். அப்போ இறைவன் வந்து ஞானசம்பந்த பெருமானை திருவடியை வணங்கி அவர் உள்ளே செல்லாமல் இருந்ததுனால கைலை காட்சி கிடைக்கிறது. ஒரு பரமாச்சாரியார் நாவுக்கரசரை அவர் வணங்கியதனால் அவருக்கு திருவடி கிடைத்தது. இன்னொன்று ஞானசம்பந்த பிள்ளையாரை வணங்கியதனால் அவருக்கு கைலை காட்சி கிடைச்சது. இதுதான் அடியார் வழிபாட்டினுடைய ஒரு சிறப்புங்க. எங்கே கிடைக்கும்? நம்ம கைலாயமே போனாலும் கிடைக்குமா அப்படின்னா பக்குவம் உடையவங்களுக்கு கிடைக்கலாம் இல்லைங்களா? கிடைக்காம போகலாம், அது சொல்ல முடியாது. இப்படி சரி சுந்தரமூர்த்தி சாமிகள் தான் இப்படியா, ஞானசம்பந்த பெருமான் எப்படி அப்படின்னா அவர் அடியார் வழிபாட்டில் ரொம்ப உரைப்போடு இருந்திருக்கிறார். அவர் தான் அந்த திருவலஞ்சொலி பதிகத்தில் பாடுறாருங்க, விண்டு ஒளிந்தன நம்முடைய வல்வினை திரு வலஞ்சொலிநாதன் மெய்த்தொண்டரோடு இனி இருந்தவையாலே அப்படின்னாரு. நமக்கு இருக்கக்கூடிய பிராரத்த வினை என்று சொல்லக்கூடியது இந்த உடம்பு எடுத்த வினை, உடம்பு இருக்க வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நீங்கிறதுக்கு ஒரே ஒரு வழி சொல்கிறார் ஞானசம்பந்த பெருமான், அடியாரோடு இருந்தால் நீங்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், அந்த பிராரத்த வினை நீங்கக்கூடிய ஒரே ஒரு இடம் அடியாரோடு இருக்கின்ற பொழுது நீங்குன்ற அது வலஞ்சொலி பதிகத்தில் 2வது பாட்டில் சொல்கிறார். அடுத்து அவர் காரைக்கால் அம்மையாருடைய அந்த திருவாலங்காட்டுக்கு வர்றார். அப்படி திருவாலங்காடு வருகின்ற பொழுது காரைக்கால் அம்மையார் அங்கு தலையால் நடந்தவத பதி இல்லைங்களா, இறைவனே அம்மை என்று சொன்ன ஒரு பெருமை காரைக்கால் அம்மையாருக்கு. சேக்கிழ பெருமான் அம்மாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது மடுத்த புனல் வேணியினார் அம்மை என மதுரமொழி கொடுத்தருளப் பெற்றாரை குழவைய தாண்டகத்தில் எடுத்தருளும் சேவடைக்கல் என்றும் இருக்கின்றாரை அடுத்த புனல் சீர்பரவல் ஆறளவு ஆயினதம்மா அப்படின்னார். சிவபெருமானே அம்மா என்று சொன்ன ஒரு தாயை அவங்களுடைய பெருமைகளை யாரால் சொல்ல முடியும் அப்படின்னா என்னால் சொல்ல முடியாதுன்னு சொன்னார் சேக்கிழ பெருமான். அப்படிப்பட்ட காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து வந்த அந்த பதிக்கு போகிறார். உள்ளே போகிறது இல்லை. அம்மையார் தலையால் நடந்த பதியில் நம்ம காலால் போய் மிதிக்கிறதா என்று சொல்லி அப்படியே வேறொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் போய் அவர் தங்கி விடுகிறார். சேக்கிழ பெருமான் அதை சொல்கிறாருங்க, இம்மையிலே புவியுள்ளோர் யாரும் காண ஏழுலகம் போற்று செய்ப்ப எம்மையாலும் அம்மை திருத்தலையாலே நடந்து போற்றும் அம்மையப்பர் திருவாலம் காணாம் என்று தம்மை உடையவர் மூதூர் மிதிக்க அஞ்சி சண்பை வரும் சிகாமணியார் சாரச் சென்று செம்மை நெறி வழுவாத பதியன் மாடோர் செலும்பதியின் அன்றரவு பள்ளி சேர்ந்தார் அப்படின்னார். அப்படின்னா அம்மா தலையால் நடந்து வந்த அந்த பதியை நம்ம காலால் மிதிக்கிறதா என்று சொல்லி அப்படியே அஞ்சி அப்படிங்கிறார் சேக்கிழ பெருமான். அப்படி பயந்தாரா ஞானசம்பந்த பெருமான். அப்படி பயந்து அவர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் போய் தங்குறார். அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் தங்குகின்ற பொழுது அவருக்கு இறைவன் வந்து இரவில் காட்சி கொடுக்கிறார். இறைவன் காட்சி கொடுத்து அவர்கிட்ட ஞானசம்பந்த பெருமான்கிட்ட சொல்கிறார், அயர்ந்தனையோ என்னை பாடுவதற்கு. எப்பொழுதும் இரவு நேரத்தில் போய் தங்குற இடத்துல ஒரு பதிகம் பாடுவார். யார்? ஞானசம்பந்த பெருமான். இரவு நேரத்தில் ஒரு பதிகம் அன்னைக்கு பாடலை, கொஞ்சம் அயற்சி. அதனால் இறைவனே கேட்கிறாராம், அயர்ந்தனையோ என்னை பாடுதற்கு என்று சொல்லி அதற்கு பிறகு ஞானசம்பந்த பெருமான் பாடுறார், மெய்யுருகும் திருப்பதிக விளம்பலுற்றார் என்று சொல்லுவார். அப்படின்னா அதாவது அந்த பதிகம் துஞ்ச வருவார் அவர் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம், அந்த பதிகம் மெய்யுருகும் திருப்பதிகம் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் போற்றுகின்றார். அதற்கு பிறகு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அங்கிருந்து அவர் என்னுடைய யாத்திரையை தொடர்ந்து அவர் தொண்டை நாட்டு யாத்திரையில் கடைசியாக அவர் வந்து காலத்தி வருகிறார். அப்படி காலத்தி வருகின்ற பொழுது காலத்தில் எப்படி வழிபாடு செய்தார் அப்படின்னா
அவர் அப்படியே ஆலயத்தை வலமாக சுற்றி வருகிறார். அந்த மலையை பார்த்து வணங்குகிறார். அந்த இந்த மலைகளில் காலத்தி மலை எது என்று சொல்லி அடியார்கள்ட்ட கேட்குறார். இதுதான் காலத்தி மலை, கண்ணப்பர் வழிபாடு செய்த அந்த காலத்தி மலை இதுதான் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அப்படியே அந்த மலையை வணங்கி கொண்டு அந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போகிறார். அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமானை வழிபாடு செய்கிறார். வழிபாடு செய்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய கண்ணப்பரை வணங்குகிறார். அந்த ஒரு வழிபாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறது சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்கிறாருங்க. தாழ்ந்தெழுந்து திருமலையை தொழுது கொண்டு தடஞ்சலா தலா சோபானத்தால் ஏறி வாழ்ந்தமையோர் குழா நெருங்கு மணிநீல் வாயில் சூழ்ந்து வலங்கொண்டு இறைவர் திருமுன்பு எய்தி குவித்த செங்கை கொண்டு எழுந்து வீழ்ந்து எழுவார் கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா காலத்திநாதரை வணங்கினார், அப்படி கும்பிட்ட பயன் காண்பார் போல். இப்போ சிவபெருமான் ஒரு கோயிலுக்கு போனோம்னா நமக்கு வழிபாடு செஞ்சால் ஒரு பயன் வேணும் இல்லைங்களா? அந்த பயன் என்னன்னா கண்ணப்பரை பார்த்து வழிபாடு செய்தது என்று சொல்லி அங்கே சொல்கிறார். ஞானசம்பந்த பெருமானுக்கு அந்த பயன் எப்படி சொல்கிறார்னா, கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்கிறாருங்க. அப்படியே அந்த கண்ணப்பரை பார்த்து எப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமான் அப்படின்னா, நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்வார், வம்பரா வரிவண்டு மணம்நார மலரும் மதுமலர் நற்கொன்றையான் அடியல்லால் வேணா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியன்னார். சிவபெருமானை தவிர யாரையும் வணங்காதவர் ஞானசம்பந்த பெருமான். ஆமாம், அப்படி ஞானசம்பந்த பெருமான், யாரையும் வணங்காத ஞானசம்பந்த பெருமான் இப்போ கண்ணப்பரை பார்த்து எப்படி வணங்குகிறார் என்று சொன்னால், கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானை கண்டு வணங்கினார்னுலாம் சொல்லலை, வீழ்ந்தார் அப்படின்னார். பின்னாடி இருந்து தள்ளிவிட்டால் எப்படி போய் விழுவாங்க, அது மாதிரி விழுந்தாராம் ஞானசம்பந்த பெருமான். சரி, விழுந்து வணங்கினார். அப்புறம் என்ன பார்த்தார் அப்படின்னா, அந்த கண்ணப்பருடைய திருவுருவச் சிலையில் நாமெல்லாம் போனால் காலத்திநாதரை வழிபாடு செய்கிறோம், சுற்றி வந்தோம்னா கண்ணப்பர் முன்னாடி இருப்பார். நமக்கு என்ன தெரியும்? கண்ணப்பர் தெரியும், அவ்வளோதான். ஆனால் ஞானசம்பந்த பெருமானுக்கு கண்ணப்பருக்கு உள்ளே இருக்கக்கூடிய காலத்திநாதர் காட்சி கொடுத்தாராம். அதுதான் ரொம்ப முக்கியங்க. அதாவது கண்ணப்பருக்குள்ள காலத்திநாதர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, ரொம்ப உறைந்து இருக்கிறார். அந்த காட்சி அவருக்கு கிடைச்சிருக்குது. அன்பின் மெய்மை உருவினையும் அவ்வன்பினுள்ளே மண்ணும் வெள்ள செஞ்சடை கற்றை நெற்றிச்செங்கன் விமலரையும் உடன்கண்ட விருப்பம் பொங்க பள்ளத்தில் உருபுணல் போல் பாய்ந்து செல்ல வள்ளி பரிந்தழைத்த ஞானவார் அமுதம் உண்டார் பலமுடையும் வீழ்ந்தெழுந்து வணங்கினார் என்று சொல்லி அந்த இடத்த சொல்கிறாரு. அப்படின்னா ஞானசம்பந்த பெருமான் அங்கு எப்படி அப்படியே அவருக்கு கண்ணில் தண்ணீர் வருகிறது. எப்படி வருது அப்படின்னா, பள்ளத்தில் எலிபுணல் போல் அப்படின்னார் சேக்கிழர். அப்படி ஒரு பெரிய மலையிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஒரு தண்ணீர் வந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி கண்ணில் அருவி வெள்ளம் வந்ததான் கண்ணப்பருடைய அன்பை பார்த்து. கண்ணப்பருடைய உருவத்தில் யார் இருக்கிறாங்க அப்படின்னா, காலத்திநாதரை பார்த்துருக்கிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அதான் அன்பின் மெய்மை உருவினையும் அவ்வன்பினுள்ளே மண்ணும் வெள்ள செஞ்சடை கற்றை நெற்றி செங்கல் விமரையும் உடன்கண்ட விருப்பம் பொங்கு என்று சொல்லி அங்கே சொல்லுவார். இது காலத்தியில் கண்ணப்பரை அவர் வழிபாடு செய்த முறை. அடுத்து ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் இன்னொரு இடம் சொல்லணும்னா, சென்னை மயிலாப்பூர் சொல்லணும் இல்லைங்களா? மயிலாப்பூர் சிவநேசன் செட்டியார் என்று சொல்லி மிகச்சிறந்த ஒரு சிவனடியார். அவர் என்னென்னா, ஞானசம்பந்த பெருமானையே தன்னுடைய குருநாதராக கொண்டவர். ஞானசம்பந்த பெருமான் தான் எல்லாம். இன்றைக்கி ஞானசம்பந்த பெருமான் எந்த ஒரு திசையில் இருக்கிறாரோ அந்த திசையை பார்த்து வணங்கி கொண்டு தான் மற்ற வேலையை பார்ப்பார் சிவநேசனார். அப்படி ஒரு பக்தி ஞானசம்பந்த பிள்ளையார் மேலே. அவருக்கு சிவநேசனாருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லை. இப்போ நாமெல்லாம் குழந்தை இல்லைன்னா என்ன செய்வோம்? கோயிலில் போய் வழிபாடு செய்வோம், ஏதாவது சாமிகிட்ட ஒரு விண்ணப்பம், அவ்வளோ நமக்கு அவ்வளோதானே தெரியும். அப்போ சிவநேசனார் என்ன செய்கிறார் அப்படின்னா, கோயிலில் போய் வழிபாடு செஞ்சார். அப்புறம் என்ன பண்ணார்னா, அதுக்கு மேலே இன்னொன்று, அடியார்கள்லாம் அழைத்து கொண்டு வந்து வீட்டில் அன்னம்பாளிப்பு செஞ்சாராம், பாத பூஜை செஞ்சாராம். சேக்கிழ பெருமான் சொல்கிறார், அந்த பூம்பாவை எப்படி நமக்கு அவதரித்தது அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாருங்க. அருந்தவங்கள் செய்து அரணடியாருக்கு அச்சனை உழப்பிட செய்த நலத்தால் கரியவாம் குழலால் மனைவியார் வயிறனும் கமலத்து புதிய பூமகள் என ஒரு பெண்கொடி உதித்தாள் அப்படின்னார். அப்படின்னா நமக்கு ரெண்டு வழிபாடு செய்யணுங்க. அருந்தவங்கள் செய்து இறைவனை வழிபாடு செய்வது, அப்புறம் அரணடியாருக்கு அச்சனை உழப்பிட செய்தல், அடியார்களெல்லாம் அழைத்து கொண்டு வந்து பாத பூஜை செய்கிறது, அப்புறம் அன்னம்பாளிப்பு செய்கிறது. இதெல்லாம்
அறநடியாருக்கு அர்ச்சனை உழப்பிட செய்த நலத்தால் சொல்றாரு, கரியவாம் குழலால் மனைவியார் வயிறனும் கமலத்து புதிய பூமகள் என ஒரு பெண்கொடி உதித்தாள் என்று சொல்லி, அப்படி செய்ததுனால அந்த பெண் குழந்தை அவருக்கு அவதரித்தது என்று சொல்லி நமக்கு சேக்கிழ பெருமான் அந்த இடத்துல சொல்றார். அந்த சரிதத்தில் தான் நமக்கு சேக்கிழ பெருமான் ஒரு உண்மையை சொல்றார். இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததனுடைய பயன் 2 இல்லைங்களா? ஒன்று அதான் சொல்றார், மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல். அப்புறம் இன்னொன்று சொல்றாரு, கண்ணினால் அவர் நல் விழா பொழிவு கண்டார்தல் உண்மையாமெனில் உலகர் முன் வருகன உரைப்பார்னார். அதான் 2 பயன் சொல்றாரு இந்த உலகத்தில். ஒரு பயன் என்னன்னா, அந்த 2 பயனில் கூட முதலாவதாக சொல்லுவது என்னன்னா, அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்கிறது. அதுக்கு மேலே ஒரு பயன் கிடையாது. ஆமாம், அப்படி அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்கிறதுக்கு மேலே ஒரு பயன் இந்த உலகத்தில் இல்லை. அதான் மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் மன்னலார் அடியார் நம்மை அமுது செய்வித்தல் அப்படின்னார். சரி, இன்னொன்று சொல்கிறாரு, இறைவனுடைய திருவிழாக்களை எல்லாம் சொல்கிறார். அதான் அவர் நல்விழா பொழிவு கண்டார்தல்னு. சரி, இது மயிலாப்பூரில் இது சொல்கிறாரு. அதே மயிலாப்பூரில் ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பூம்பாவை தேவாரம். அதில் முதல் பாட்டு என்ன வருதுன்னா, மட்டிட்ட புன்னையம் காணல் மடமையலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாது போதையோ பூம்பாவாய். அட்டிட்டல்னா அன்னம்பாளிப்பு. அடியார்களுக்கெல்லாம் அன்னம்பாளிப்பு பார்க்காம போயிட்டியே. முதல் பாட்டு அப்படி ஆரம்பிக்கிறார். அதற்கடுத்து பின்னாடி வரக்கூடிய 9 பாடல்கள் இறைவனுடைய விழாக்களை சொல்றார். கார்த்திகை விளக்கீடு காணாது போதிய பூம்பாவாய், தைப்பூசம் காணாது போதிய பூம்பாவாய், ஆதிரை நாள் காணாது, இப்படி எல்லா விழாக்களையும் சொல்லிட்டு வர்றார். சிவக்கணியா உரை எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, உரையில் முதல் பாடல் அடியாருடைய அன்னம்பாளிப்பு சொன்னது, அடுத்த 9 பாடல் இறைவனுடைய விழாக்களை பற்றி சொன்னது. அந்த 9 பாடல்கள் இந்த ஒரு பாடலுக்கு 9 பாடல்களும் ஒத்ததுன்னு எழுதுறார் உரையாசிரியர். அப்போ அடியாருடைய அன்னம்பாளிப்பை சொன்ன ஒரு பாட்டுக்கு இறைவனுடைய விழாக்களை சொன்ன அடுத்தது அந்த மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் முதல் என்ன, அன்னலார் அடியாரமே அமுது செய்வித்தல், அதுக்கு அந்த ஒரு பாட்டு. அப்புறம் கண்ணினால் அவர் நல் விழா பொழிவு கண்டார்கள், இந்த 9 பாட்டு. இந்த 9 பாடல்களும் அந்த ஒரு பாடலுக்கு ஒத்தது என்று சொல்லி உரையாசிரியர் எழுதுகிறார். அப்படின்னா அடியாருடைய பெருமை நமக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் அவருடைய தேவாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு உண்மை. அதே மாதிரி நமக்கு இன்னொன்று சொல்லணும்னா, நம்முடைய இளையான்குடி மாறநாயனார் புராணம் இல்லைங்களா? இளையான்குடி மாறநாயனார் புராணத்தில் தான் எப்படி அவர் அடியார்கள் எல்லாம் அவர் உபசரித்தார் அப்படிங்கிறது, அந்த அடியார்களுக்கு பூஜை செய்ததுனால அவர் என்ன பேறு பெற்றார் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. அதான் அதில் தான் சொல்வார், ஆரம் என்பு முனைந்த ஐயர் என்பதோர் தன்மையால், ஆரம் என்பு முனைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோர் தன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்தி முன் கூற எதிர் விழுந்து எழுந்து கைகள் குவித்து நின்று செவிப்புடத்து ஈரமென் மதுரப்பதம் பரிவு எய்த முன் உரை செய்தவன் அப்படின்றார். அப்படின்னா அடியார்கள் எப்படி அழைச்சி கொண்டு வருவார்னா, அவங்க சிவனடியாராக இருந்தால் சரிங்க, அவங்க இந்த ஜாதிக்காரர் அந்த ஜாதிக்காரர் இந்த ஊருக்காரர் அந்த ஊருக்காரெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டார். அதான் அப்பர் சாமிகள் தேவாரத்தில் சொல்வார், எவரேனும் தாமாக விளையாட திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி அவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாதொழிந்தங்கு ஈசன் திறமே வேணி கவராதையை தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே என்று சொல்லி கன்றாப்பூர் பதிகத்தில். அதாவதுங்க என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாட்டில் கோயில் இருக்கிறது தான் சாமி, இந்த வேடத்தோடு இருக்கக்கூடியது சாமி இல்லைன்னு இல்லாமல் ரெண்டும் ஒன்று தான். அது படமாட கோயில், இது நடமாடும் கோயில் என்று சொல்லி யார் ஒருவர் ரெண்டையும் இறைவனாக கருதி வழிபாடு செய்கின்றார்களோ அவங்களுடைய நெஞ்சில் கன்றாப்பூர் பெருமான் இருந்து அருள் செய்வார் என்று சொல்லி நமக்கு அந்த கன்றாப்பூர் பதிகத்தில் அப்பர் சாமிகள் சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு பதிகத்தில் சொல்கிறார், அதை சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லாராகில் அங்கமெல்லாம் குறைந்து அழுகுதுணு நோயனாய் ஆவுரித்து தின்றுளரும் புலையரேனும் கங்கைவார் சடைகறந்தாறு கண்வாராகில் அவர் கண்டீர் நாமனங்கும் கடவுளாரேனர். ஒரு ஊரில் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் ரொம்ப பெரிய கோடீஸ்வரர், அவர்கிட்ட இல்லாத செல்வமே இல்லை, இந்த ஊரில் பாதி அவரது தான். ஆனால் அவர் சிவபெருமானுக்கு அடியார் இல்லை. சொல்கிறார் அப்பர் சாமி சொல்கிறார், அவரை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்ட்டு.
ஆமாம், சங்கநிதினா குபேரங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம், சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாளத் தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் அப்படின்னார். ஏன்னா சிவபெருமானுக்கு அவர் அடியாரா இல்லை. அதனால் இன்னொருத்தர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அவரெல்லாம் ஆவுரித்து தின்றுள்ளனும் புலையர் குலத்தை சார்ந்தவர். ஆனால் சிவபெருமானுக்கு அடியார், திருநீர் பூசியிருக்கிறார், உருத்தராக்கம் போட்டிருக்கிறார். கையெல்லாம் குஷ்ட நோய், அந்த குஷ்ட நோயால் கையெல்லாம் பாதி விரல் தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் வணங்கக்கூடிய கடவுள் அவர் தான் அப்படின்னு சொல்கிறார். அங்கமெல்லாம் குறைந்து அழுகுதொழு நோயராய் ஆவுரித்து தின்றொடலும் புலையரேனும் கங்கைவார் சடைகரந்தாறு கண்பராகில் அவர்கண்டீர் நாமனங்கும் கடவுளார் என்று சொல்லி அப்பர் சாமி சொல்கிறார். இங்கே இளையான்குடி நாயனார் எப்படின்னா, ஆரம் என்பு புனைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோர் தன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும். சிவபெருமானுக்கு அடியாராக இருந்தால் போதுங்க, வேறு யாராக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. அவர் ஒழுக்கம் இல்லை, அதை பற்றி கவலை இல்லை. நல்ல ஜாதியில் இல்லை, பற்றி கவலை இல்லை. எதை பற்றியும் கவலை இல்லை. அடியாராக இருந்தால் சரி, அவர்கிட்ட போய் அவரை வணங்கி அவர்கிட்ட பக்தி செய்து அப்படியே அவர் செவிப்புழத்து ஈரமன் மதுரப்பதம் பரிவெய்து முன்னுரை செய்துவினார். அப்படி இனிய மொழிகளாலையெல்லாம் பேசி வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து அந்த பாத பூஜை பண்ணுவாராம். எல்லாத்துக்கும் அந்த பாட்டு தெரியும். கொண்டு வந்து மனை புகுந்து குலாபு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அச்சனை செய்தபின் உண்டினாலு விதத்திலாறு சுவைதரத்தில் ஒப்பில் அண்டர்நாயகர் தொண்டரிச்சியில் அமுது செய்ய அளித்துள்ளார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்வார். இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்ததுனால அவர் செல்வம் மேலும் மேலும் பெருகுதான். அடியார்களுக்கு செஞ்சதுனால பெருகி அவர் குபேரனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்புறம் சாமி என்ன நினைக்கிறாருன்னா, என்னுடைய அடியார்கள் செல்வம் இருக்கின்ற பொழுது தான் அந்த பணியை செய்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க, இல்லாத பொழுதும் செய்வாங்கிறத காட்டுறதுக்காக வறுமை கொண்டு வந்தாராம். சேக்கிழ பெருமான் சொல்கிறார், செல்வம் மேவிய நாளில் இச்செயல் செய்வதன்றியும் அல்லல் நல்குறவான போதிலும் வள்ளல் என்று அறிவிக்கவே மெல்ல மாறிய செல்வம் மறைந்து வறுமை பதம் புகம் ஒன்னினார் தில்லை மன்னினார் என்று சொல்லி அப்படி வறுமை பதம்தான் வந்தது. வறுமை வல்ல, வறுமைன்னு சேக்கிழ பெருமானால் சொல்ல முடியல. வறுமை போன்ற ஒரு நிலை அப்படின்னு தான் சொல்கிறேன். அடியார்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை சேக்கிழ பெருமான் சொல்ல மாட்டார். அதனால் வறுமை பதம் அப்படின்னாரு. மெய்ப்பொருள் நாயனார் பணத்தில் சொன்னார், நினைத்த பரிசை முடித்தனன் அப்படின்னார். கொண்டு போட்டார்னா சொன்னார், கத்தி எடுத்து சதக்குன்னு குத்துனார். நல்லா எங்கேயும் பெரிய புராணத்தில் வராது. நினைத்த பரிசை முடித்தனன், அவன் என்ன நினைச்சானோ அதை முடிச்சிட்டான். ஏனாவது நாயனார் பணத்தில் சொல்வார், அந்நின்ற தொண்டர் திருவுள்ளம் யார் அறிவார், முன்னின்ற பாதகனும் தன்கருத்தை முற்றுவித்தான் அப்படிம்பார். அதிசூரன் ஏனாதி நாயனாரை கொண்டுட்டார்னு எங்கேயும் சொல்லலை பெரிய புராணம். அதனால தான் மங்கள நூல் என்று சொல்லுவது பெரிய புராணம். அமங்கல சொற்கள் இடம் வராது, அது சேக்கிழ பெருமானுடைய திருவாக்கில் வராது. இப்போ இளையான்குடி நாயனார் பணத்தில் இந்த நேரத்தில் பார்த்து சாமி வர்றாரு இவர் வீட்டுக்கு. எப்படி வர்றார் அப்படின்னா சொல்கிறார் பாருங்க, பெற்றம் ஊர்வதுமின்றியே பேதையாலுமின்றியே நற்றவத்தவர் வேடமே கொண்டு ஞானம் முய்ந்திட நன்னினார்னா, இந்த உலகம் உய்யும்படியாக வராராம் சாமி. எப்படின்னா, பெற்றம் ஊர்வதுமின்றி விடையும் வரல, அப்புறம் பேதையாலும் இன்றி உமையாமலும் வரல, தனியாக வந்தார். ஏன் அப்படின்னா, உரையாசிரியர் சிவக்குனியா கொஞ்சம் சுவையை எழுதுவார். என்னென்னா, நாயனாருடைய வறுமை நிலையை பார்ப்பதற்கு அறமே கடவுள், அறக்கடவுள் தானே விடையாக இருக்குது. அறக்கடவுள் நான் வரமாட்டேன்னு சொல்லிருச்சான். அதே மாதிரி கருணையே வடிவமானவன் இல்லையா உமையம்மை. எங்கள் ஊரில் அவினாசியில் அம்மா பேர் கருணை நாயகி, பெருங்கருணை நாயகி. கருணையே வடிவமாக இருக்கக்கூடிய தாய் தன்னுடைய பிள்ளையினுடைய அந்த நிலையை பார்ப்பதற்கு நானும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் சாமி தனியாக வந்தாராம். அவர் உரையாசிரியர் சொல்கிறார், பெற்றம் ஊர்வதும் இன்றியே பேதையாலும் இன்றியே நற்றவத்தவர் வேடமே கொண்டு ஞானம் முய்ந்திட நன்னினார் அப்படின்னார். வந்தது மழைக்கால நேரங்க, மழைக்கால இரவு, ஆவணி மாதம். ஆவணி மாதம் எப்படி இருக்குது, மழை பெய்து கொண்டே இருக்கும் இல்லைங்களா. ஆவணி மாதம் அதை சொல்கிறாரு, மாரிக்காலத்து இறைவனில் வைகியோர் தாரிப்பின்றியை பசிதலை கொள்வது பாரித்து இல்லம் அடைந்தபின் பண்புற வேரித்தாரான் விருந்ததிர் கொண்டனன் அப்படின்னார். விருந்ததிர் கொண்ட வேரித்தாரான் அப்படிங்கிறார். வேரித்தாரான்னா குவளை மலருங்க. குவளை மலருக்கு ஒரு குணம் உண்டு. என்னென்னா, அதாவது அம்மா அவை பாட்டி சங்க இலக்கியத்தில் பாடுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வேரித்தாரான் என்று சொல்லக்கூடியது குவளை மலர். நம்ம வேளாளர்கள் 13 பேர் இருக்கிறாங்க. நம்முடைய பெரிய புராணத்தில் 13 வேளாளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வேரித்தாரான்கிற அந்த குவளை மலரை இங்கே தான் சேக்கிழ பெருமான் சொல்கிறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த குவளை மலருக்கு ஒரு பண்பு உண்டுங்க. வெயில் காலத்தில்
நீர் இல்லைன்னா அந்த சேற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் மூலமாக மலர் வண்டுகளுக்கு தேன் கொடுக்குமா. அதே மாதிரி அந்த அந்த சேரும் காஞ்சிருச்சுன்னா தண்டின் மூலமாக இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வச்சு மலர்கள் அந்த தேன் கொடுக்குமா. இப்படி முடிந்த அளவு தன்னை வருத்தி கொண்டு அது மலர்களுக்கு தேன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வேரித்தாரன் என்று சொல்லக்கூடிய குவளை கொண்டுங்க. அது அவை பாட்டி பாடுறாங்க. நீர்கால் யாத்த நிறையுதல் குவளை கோடையொற்றினும் வாடாதாகும் அப்படிங்கிறாங்க. அந்த சங்க இலக்கியத்தில் வருது. நீர்கால் யாத்த நிறையுதல் குவளை கோடையொற்றினும், கோடை காலத்திலும் வாடாமல் இருக்கக்கூடிய மலர் அந்த குவளை என்று சொல்வார்கள். அப்படி அவர் விருந்து எதிர்கொண்டார். அங்கே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை வீட்டில். ஏற்கனவே அவங்க அதை மாரிக்காலத்து இறைவனில் வைகியோர்னார். தாரிப்பின்றியே பசிதலை கொள்வதுனார். அப்படியே தன்னந்தனியாக இருக்கிறாங்க ரெண்டு பேரும். தாரிப்பின்றியன்னா எந்த ஒரு துணையும் அவங்களுக்கு கிடையாது. தன்னந்தனியாக இருக்கிறாங்க. பசி துன்பம், பசியினால் தூக்கம் வரல. அதனால் அவர் ரெண்டு பேரும் படுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மலையில் நனைந்து கொண்டு போகிறாரு சாமி தானே போகிறாரு. அப்படி நனைந்து கொண்டு போகிறாங்க. போனதும் ஒரு துணியை கொடுத்து தலையெல்லாம் துவட்ட வைக்கிறாங்க. துவட்ட வச்சு அப்படி ஆசனத்தில் உட்கார சொல்கிறார் அவர் சேக்கிழார் பெருமான். ஈர மேனியை நீக்கி இடம் கொடுத்தார் இன்னமது ஊட்டுவதற்கு ஆசையாய் தாரமாதரை நோக்கி தபோதனர் தீரவே பசித்தார் செய்வது என்று சொன்னாங்க. அதாவது அம்மா கிட்ட கேட்குறாங்க, ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு எப்படி அடியார் பூஜை செய்யறது அப்படிங்கிறத இளையான்குடி நாயனார் கோணத்தில் தான் பார்க்க முடியுங்க. தார மாதரை நோக்கி தபோதனர் தீரவே பசித்தார் செய்வது அப்படின்னாங்க. அப்படி அந்த இடத்துல தபோதனர் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா தவத்தையே தனமாக உடையவர் என்று சொல்லி சொல்றார். தவம் என்று சொன்னால் இன்று சிவபூசையே தவம் என்று சொல்லி உரையாசிரியர் எழுதுகிறார். சிவபூசிய தவம் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. ஐயா அவர்கள் வராங்க. பேசலாம். வரேன். அம்மா கிட்ட சொல்றார், தார மாதரை நோக்கி தபோதனர் தீரவே பசித்தார் செய்வது அப்படின்னார். தபோதனர் அப்படின்னா தவத்தையே தனமாக உடையவர் அப்படின்னு சொல்லி உரையாசிரியர் எழுதுறார். தவம் அப்படின்னா அதுக்கு சிவகோணை உரை சொல்லுகின்ற பொழுது சிவபூசையே தவம் அப்படிங்கிறார். சிவபூசை தான் தவம், அதுக்கு மேலே தவம் கிடையாது. அப்படி உரையாசிரியர் சொல்றார். அது திருமந்திரத்தில் இருக்கு. தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 புவனமும் உண்டது என்று சொல்லி திருமந்திர 7ஆம் தந்திரத்தில் வருகிறது. அது எப்படி ஒரு சிவனடியார் உண்ட உணவு 3 புவனத்திலையும் சேரும்னா, அடியாருடைய உள்ளத்துக்குள்ள பெருமான் இருக்கிறார். அந்த அடியார் உண்ட உணவு பெருமானுக்கு போய் சேருகின்ற பொழுது 3 உலகங்கள் இருக்கக்கூடிய உயிர்களெல்லாம் உண்டதுக்கு சமம் என்று சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு மீண்டும் சொல்கிறார், இமக்குளக்கொடி பாகற்கு இனியவர் தமக்கு இன்னடிசில் தகவல் அமைக்குமாறு எங்கன மணங்கேன்னு சொல்கிறார். அதற்கு பிறகு அதாவது இமக்குளக்கொடி பாகற்கு இனியவர் அப்படிங்கிறார். அப்படின்னா சிவபெருமானுக்கு இனியவர் யார் அப்படின்னா அடியார்கள் தான் இனியவர்கள், தேவர்கள் எல்லாம் அல்ல. அடியார்கள் தான் இனியவர்கள். அதை இதே மாதிரி இன்னொரு இடம் சிறுதொண்ட நாயனார் குணத்தில் வருது. இகத்தும் பரத்தும் இனியாரை காண என்று வருவார். அடியாரை தேடி பார்த்துட்டு ஒருத்தரும் கிடைக்காது. அப்போ வருவார், இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன்னு சொல்லுவார். இங்கே அதே மாதிரி இனியவர் தமக்கு என்று சொல்கிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது அம்மா வேறு ஒரு வழியும் தெரியலை என்று சொல்லி அந்த அம்மா தான் சொல்கிறாங்க, நேற்று விதைச்ச நெல் இப்போ மழையின் காரணமாக மிதந்திருக்கும், அதை எடுத்து கொண்டு வந்தால் தக்கவாறு உண்மையெல்லாம் போக்கி அரிசி ஆக்கி கொடுக்கலாம் என்று சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனேயே வேறு ஒரு வழியுமே தெரியாமல் இருந்தவருக்கு ஒரு உபாயம் கிடச்சிருச்சு. அதுக்கு சேக்கிழார் பெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது எப்போவோ தேடி வச்ச ஒரு செல்வம் அவருக்கு கைக்கு கிடைச்ச மாதிரி மகிழ்ச்சி அடைந்தார் என்று சொல்லுவாருங்க. ஆமாம், அதாவது என்னைக்கோ ஒரு தேடி வச்ச ஒரு செல்வம் கை நிறைய கிடைச்ச மாதிரி மகிழ்ச்சி அடைஞ்சாராம்.
பெற்ற செல்வம் என பெரிதும் மகிழ்ந்தும் சேக்கிழார் பெருமான். அதற்கு பிறகு அதெல்லாம் சமையல்லாம் செய்கிறாங்க. அரிசியெல்லாம் கொண்டு வந்து அந்த நெல்லெல்லாம் கொண்டு வந்து அலம்பி அரிசி ஆக்கி இதெல்லாம் செய்கிறாங்க. கறிக்கினி என் செய்வோம் என்று இறைஞ்சினார் கணவனாரினார். காய்கறி இல்லை, என்னங்கய்யா செய்கிறதுன்னு. அப்புறம் அந்த முளப்பு கீரையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது பிரிங்கிறது கூட எப்படி இருக்குது அப்படின்னா, பாச பழிமுதல் பறிப்பார் போல பறித்தவை கறிக்கு நல்கிம்பார் சேக்கிழார் பெருமான். அப்படி ஆணவ மலத்துக்கு வேறாக இருக்கக்கூடிய மூல மலத்தையே பிடுங்கியது போல் இருந்தது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்துல சொல்கிறார். அப்படியெல்லாம் கொண்டு வந்து கறியை முதல்லாம் ஆயிடுச்சு. ஆனதுக்கு பிறகு வந்து 2 பேரும் வந்து கணவனார்கிட்ட காட்டுறாங்க. அம்மா பார்க்குறாரு. அந்த ஏன்னா அவங்க எப்படின்னா 4 வகையான உணவு அறுசுவை என்று சொல்லுவாங்க. அப்படி அதெல்லாம் தயார் செய்து கொண்டு அவருக்கு உணவு படைக்கிற பொழுது வந்து 2 பேரும் நிற்கிறாங்க. 2 பேரும் வந்து நின்று அவர்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அழுந்திய இடரில் நீங்கி அடியனேன் உய என்பால் எழுந்தரில் பெரியோய் ஈண்ட அமுது செய்த அருளை என்று தொழும்பனார் உரைத்த போதில் சோதியாய் எழுந்து தோன்ற செலுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்துல நமக்கு சொல்வார். அழுந்திய இடரில் நீங்கி அப்படின்னா வெளியில் வர முடியாத ஒரு துன்பத்தில் நாங்கள் இருக்கிறோம் சாமி. அப்படின்னு என்ன துன்பம்? நமக்கு இருக்கக்கூடிய பெரிய துன்பம், நமக்கு இருக்கக்கூடிய துன்பத்திலே பெரிய துன்பம் என்னென்னா பிறவி துன்பம் தான். அதில் நீங்கள் என்ன செய்யணும்? அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யணும், பெருமானை பூஜை செய்யணும். அப்போ தான் நம்ம அதிலிருந்து வெளியில் வர முடியும். அழுந்து இடரில் நீங்கி அடியனேன் உய என்பால் எழுந்தரில் பெரியோ ஈண்டமது செய்த அல்கை என்று அப்படியே சாமி படுத்திருக்கிறார். கணவன் மனைவி 2 பேரும் போய் அப்படி பெருமானை எழுந்தருள் செய்ய சொல்லி கேட்கிறார்கள். சாமியும் வந்து அப்படி எழுந்தருள் செய்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எழுந்திருக்கிற மாதிரி எழுந்திருக்கிறாரு. அப்படியே சாமி மறைஞ்சிடுறார். மறைந்து அதற்கு பிறகு பெருமான் வந்து சோதி பிழம்பாக காட்சி கொடுக்கிறார். 3 திருமேனி காட்சி கிடைச்சது இவருக்கு தான். முதல்ல அடியாராக வந்தார், அதற்கு பிறகு சோதியாக நின்றார், அப்படி சோதியாக தோன்றார். அதற்கு பிறகு விடை மீது வந்து பெருமான் காட்சி கொடுக்க போகிறார். இப்போ சாமி சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் அப்படின்னா, சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி, சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி அவர் சொல்கிறாருங்க. அதாவது ஏலமார் குழலையார் தம்மோடு இடப வாகனாய் தோன்றி சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி, அது சீலமார் பூசை அப்படிங்கிறார். அதாவது இந்த அடியார் பூசைக்கு பேர் என்ன அப்படின்னா சீலமார் பூசை அப்படிங்கிறாரு. சிவபெருமானுக்கு பூசை செய்வது அது ஒரு சிவ பூசை, அவ்வளோதான். இது சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி ஏலவார் குழலால் தம்மோடு இடப வாகனாய் தோன்றி சொல்கிறாரு. அன்பனே, அதாவது நாயனார்கிட்ட சொல்கிறார், அன்பனே அன்பனே அன்பர் பூசை அளித்த நீ அணங்கினோடும் என்பெரும் உலகம் எய்தி இருநிதி கிழவன்தானும் மொழிமொழி ஏவல் கேட்ப மண்பெரும் செல்வம் முன்பெரும் செல்வமேந்தி. அன்பனே அன்பர் பூசை அளித்த நீ அணங்கினோடும் என்பெரும் உலகம் எய்தி இருநிதி கிழவன்தானும் முன்பெரும் நிதியம் ஏந்தி மொழிமொழி ஏவல் கேட்ப இன்பமாந்திருக்க என்றே அருள் செய்தான் எவர்க்கும் மிக்கான் அப்படின்னார். அப்படின்னா அன்பனேன்னு என்ன தெரியுங்களா, என்னிடத்திலே அன்பு செய்வது போல் அடியாரிடத்திலும் அன்பு செய்யக்கூடியவனே அப்படின்னு சொல்கிறார். அன்பனேன்னா பெருமானிடத்தில் அன்பு செய்தால் மட்டும் போதாது, அடியாரிடத்திலே அன்பு செய்யணும். அதான் அன்பனே என்று சொல்கிறார். அப்படி சொல்லி நீ வந்து வறுமை நிலையிலையும் அடியாருக்கு அன்னம்பாளிப்பு செய்ததுனால என்னுடைய சிவலோகத்தை வந்து எய்தி உன்னுடைய மனைவியோடு, அணங்குனா மனைவி, உன்னுடைய மனைவியோடு என்னுடைய சிவலோகத்தில் வந்து அங்கே சிவலோகத்தில் அந்த குபேரன் இருக்கிறார் பாருங்க, குபேரனுக்கு நீ அதிகாரியாக இருக்கணும், குபேரன் உனக்கு செல்வத்தை ஏந்தி நிற்கணும், நீ எல்லாத்துக்கும் கொடுக்கணும் என்று சொல்லி அப்படி ஒரு வரத்தை இளையான்குடி மாறநாயனாருக்கு கொடுத்தது நம்முடைய சிவபெருமான். ஏன்னா அது கொடுத்த நேரம் என்னென்னா இரவு 12 மணிக்கு மேலே இருக்குங்க. ஏன்னா அவர் வந்ததே இரவு நேரத்தில் தான் வர்றார். அதற்கு பிறகு இதெல்லாம் அப்போ இறைவன் அருள் செய்யக்கூடியது அப்படின்னா கால நேரமெல்லாம் ஒன்றும் கிடையாது, எப்போ வேணாலும் பெருமான் அருள் செய்வார். அதனால் அப்படி இறைவன் வந்து அவருக்கு குபேரனுக்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்முடைய இளையான்குடி நாயனாருக்கு அங்கு வழங்குகின்றார். அதே மாதிரி நமக்கு சிறுத்தொண்ட நாயனாருடைய புராணத்திலையும் அப்படி பெருமான் கைலாயத்திலிருந்து கீழே வருகின்ற பொழுது எப்படி வந்தார் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க. ரொம்ப பசியுடைய ஒருவர் போல் வர்றாருங்க.
அப்படியே மேலே கைலாயத்திலிருந்து வர்றார். தண்டாததொரு வேட்கை பசியுடையார் அமைப்போல கண்டாரை சிறு தொண்டர் மனை வினைவி கடிதணைந்து தொண்டனாருக்கு என்னாலும் சோரளிக்கும் வண்டார் போந்தாரான் மனையில் உள்ளாரோ அப்படின்னா. ஒரு நாள் 2 நாள் இல்லை, தினசரி சோறு போடுவாராம் சிறு தொண்ட நாயனார். யாராவது ஒரு அடியாருக்கு சாப்பாடு போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் அவர் சாப்பிடுவார். அது மாதிரி ஒரு நியமம் உடையவர் சிறு தொண்டர். அவர் வீட்டுக்கு அங்கிருந்து வந்துட்டார் கைலாயத்திலிருந்து. இவர் செய்த தொண்டு அங்கே கைலாயத்துக்கு போய் சேர்ந்துருக்கு. அப்படி வந்து அவர் அந்த சரிதமெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். கடைசியாக அவருக்கு ஏன் சிறு தொண்டர்னு பெயர் வந்தது அப்படிங்கிறது சேக்கிழ பெருமான் சொல்கிறாருங்க. நாதனடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதக யாரவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார் ஆதலினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல் அப்படின்றார். ஏன் சிறு தொண்டர் பெயர் வந்ததுன்னா, சிவபெருமானுடைய அடியார்களை அப்படி வணங்கி நிற்பாராம். அப்படி வணங்கி தன்னை குறுக்கி வணங்கி நிற்கிறதுனால அவருக்கு சிறு தொண்டர் பெயர் காரணம் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்கிறார். அப்படி நாயனார் இந்த ஒரே ஒரு இடம் மட்டும்தான் சொல்கிறதுக்கு நேரம் இருக்குது. இப்போ அவர் பிள்ளைக்கறி கேட்குறாரு. பிள்ளைக்கறி எல்லாம் சமைச்சாச்சு. அப்படி சமைச்சு சாப்பாடு போடுகின்ற பொழுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வந்தவர் காபாலிகராக வந்த பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, ஈங்கு நமக்கு தனியுண்ண ஒண்ணாது ஈசனடியார் பாங்கு நிற்பாரை அலையும் என்று சொன்னார். உடனே இவர் எல்லா பக்கம் போய் பார்க்குறாரு, தேடுறாரு, ஒருத்தரும் கிடைக்கல. அப்படி கிடைக்காதனால இவரே திரும்பி வர்றாரு. இது திரும்பி வந்து சொல்கிறாரு, அதாவது என்ன சொல்கிறாருன்னா, சாமி எல்லா பக்கம் தேடி பார்த்தா அடியார் ஒருத்தரும் கிடைக்கல. நானும் எல்லாத்து மாதிரி திருநீர் இடுவேன். சகத்தில் யானும் திருநீர் இடுவாரை கண்டு இடுவேன் அப்படின்னார். சாமி சொல்லார், உண்மை போல நீரிட்டார் யாருளர் உண்பீர் அப்படின்னு சொன்னார். திருநீர் வச்சா அவ்வளவு சிறப்பு. உண்மை போல நீரிட்டார் யாருளர் அப்படின்னு சொன்னார். இதுக்கு முன்னாடி அந்த செங்காட்டங்குடியில் அந்த ஆத்தி மரத்துக்கு கீழே அவர் அமர்ந்திருப்பார். வீட்டுக்குள்ளே வரமாட்டார். பெண்கள் தனியாக இருக்கிற இடத்துக்கு வரமாட்டேன்ட்டு போயிடுவார். மாதரார் தாம் இருந்த இடவகையில் தனி புகுதோம் அப்படின்ட்டு போயிடுவார். அப்படி அந்த ஆத்தி மரத்துக்கடியில் இருக்கிற பொழுது இவர் போய் அவரை பார்க்கறதுக்கு போகிறார். அப்போ சாமி கேட்குறார், நீரோ பெரிய சிறு தொண்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதுக்கு நாயனார் சொல்கிறாரு, சிறு தொண்ட நாயனார், பூதியணி சாதனத்தவர் முன் போற்ற போதேன் ஆயிடனும் நாதனடியார்கள் கருணையினால் அருளி செய்வர். பாருங்கள், நம்மெல்லாம் சாதாரணமாக இன்னைக்கு நம்மெல்லாம் ஒரு பெரிய அடியார் நம்ம சொல்லிக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் அதுக்கு அவர் சொல்கிறார் பாருங்கள், பூதியணி சாதனத்தவர் முன் போற்ற போதேனர். சாமி திருநீர் பூசணைக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. ஆனாலும் எல்லா அடியார்களும் என்னை என் மேலே இருக்கக்கூடிய ஒரு கருணை, அப்படி சிறு தொண்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தகுதி எனக்கு இல்லை சாமி அப்படின்னு சொல்லி அப்படி பணிவாக போய் நிற்பார். இப்போ அதே மாதிரி இங்கே ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி வராரு, இவரையே அமர சொல்கிறார். அப்படி திருநீர் பூசினதுனால சாமிக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த சிறு தொண்ட நாயனார் பணத்திலே அந்த திருநீற்று பெருமை, அடியாருடைய ஒரு பெருமை அங்கே பெரிதாக சொல்லப்படுகிறது. அப்புறம் சரியத்தில் அதற்கு பிறகெல்லாம் நிறையா இடங்கள் வருகிறது. இப்படியெல்லாம் நமக்கு நம்முடைய பெரிய புராணத்தில் வழிபாடு என்று சொன்னால் 2, ஒன்று இறைவன் வழிபாடு, இன்னொன்று அடியார் வழிபாடு. வேத உள்ளுரையாவன விரிவுணல் வேணிநாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாத அச்சனை புரிவதும் பணிவதும் என்று காதலால் அவை 2 மேசை கருத்துடையார் என்று சொல்லி நமக்கு 2 வழிபாடு சைவத்திலே பேசப்படுகிறது. ஒன்று இறைவன் வழிபாடு, இன்னொன்று அடியார் வழிபாடு. அதாவது சைவ சமயத்துக்கு என்று சொல்லி ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, அது அடியார் வழிபாடு என்று சொல்லி விரல்மிட நாயனார் பணத்தில் சேக்கிழ பெருமான் சொல்லுகிறார். ஞாழமுய்ய நாமுய்ய நம்பி சைவ நெறியின் சீலமுய்ய. பாருங்க, ஞாலமுய்ய இந்த உலகமுய்ய, உலகத்தில் இருக்கக்கூடிய நாமெல்லாம் உய்வடையும் பொருட்டு சைவ நெறிக்கென்று ஒரு ஒழுக்கம் இருக்கான். சேக்கிழ பெருமான் சொல்லார், சைவ நெறியின் சீலமுய்ய திருத்தொண்ட தொகைமுன் பாட செடுமறைகள் ஓளமிடவும் உணர்வறியார்தாம் அடியாருடன் நாம் உளது என்றால் ஆழம் அமுது செய்த பிறான் அடியார் பெருமை அறிந்தார் யார் என்று சொல்லி அந்த புராணத்தில் கேட்கிறார். அப்படின்னா இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த அதாவது அவை பாட்டி சொல்லுகின்ற பொழுது தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று சொல்லி அந்த பாடலில் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த உலகத்திலே எப்படி சிவபெருமான் வழிபாடோ
அதே மாதிரி அவன் அடியார் வழிபாடுகளும் உயர்ந்தது. அதே மாதிரி ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத சேக்கிழ பெருமான் சொன்னார். எண்ணில் ஆகமும் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அன்னலாரை அர்ச்சனை செய்து ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து என்று சொல்லி திருக்குறிப்பு தொண்டனார் மனதில் சொன்னார். அப்போ ஆகமத்தினுடைய உள்ளுரை என்ன அப்படின்னா சிவபூசை தான். சிவபூசை தான் ஆகமத்தினுடைய உள்ளுரை. வேதத்தினுடைய உள்ளுரை சிவ வழிபாடு, அடியார் வழிபாடு இரண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கண்ணப்பநாயனுடைய புராணத்தில் சேக்கிழ பெருமான் சொல்வார், எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் கொண்டணைந்தார் மைதலையும் கண்டத்து மலைமருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார் என்று சொல்லி சிவகோசர் வழிபாடு செய்த பாங்கை நமக்கு சேக்கிழ பெருமான் அங்கு போற்றுவார். அப்படின்னா ஆகமத்தில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா இறைவன் வழிபாடு. இறைவன் வழிபாட்டுக்கு என்ன தேவை என்று சொன்னால் அதான் சொல்றாரு, எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் கொண்டு அணைந்தார் அப்படின்னார். அப்போ மலரும் பூவும் நீரும் தான் பெருமானுடைய வழிபாட்டுக்கு தேவை என்பதை அங்கு சொல்லுகிறார். அப்போ இறைவன் வழிபாடு என்று சொல்லுவது வேதத்தினுடைய உள்ளுரை இறைவன் வழிபாடு, அடியார் வழிபாடு, ஆகமத்தினுடைய உள்ளுரை இறைவன் வழிபாடு என்று சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான் நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த அளவிலே அடியனுக்கு கொடுத்த வாய்ப்பை பெருமானுடைய திருவருளாக கருதி ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி அடியார் பெருமக்களுடைய திருவிழையெல்லாம் வணங்கி வந்திருக்கக்கூடிய பெரியவர்களையும் வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர்வான் புகழ் நின்றதெங்கும் நிலவு உலகலாம். திருச்சிற்றம்பலம். வேத உள்ளுரையாவன அப்படின்னு என்ன சொல்ல போறாங்க? பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் எங்கெல்லாம் அடியார் உரிமையை சொல்லி இருக்கிறார்களோ, ஆண்டவன் எப்படி அடியாரை எல்லாம் அன்பு பார்க்கிறார் என்பதையும் ஒவ்வொரு இடத்திலையும் செய்யுள் அமைப்போடு வியந்து போயிட்டாங்க. அது மட்டுமல்ல, அன்றாதையும் சொல்றார். காலைக்கால